وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் இரண்டு தொடர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம். இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 அம்சங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். சுருக்கமாக தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் அந்த தொடர்களை ஒவ்வொன்றாக நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆன் எவ்வளவு கவனம் எடுக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நபி அவர்கள் எழுதுவதற்காக எவ்வளவு தூண்டினார்கள், எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள், குர்ஆனை எந்த அளவில் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தங்களுக்கு எனது எழுதி வைத்து கொண்டார்கள் என்று முதல் தலைப்பாக நபியோடைய காலத்தில் குர்ஆன் எழுதுவதற்கான ஏற்பாடு என்கின்ற அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்று பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக ஹுஃபால்கள், குர்ஆனை மனனமிட்டவர்கள், முஸ்லிம்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கிற கட்டத்தில், குர்ஆனை மனனமிட்டவர்களும் அதிலேயும் கொஞ்சமாக இருக்கிற கட்டத்தில் அவர்களெல்லாம் ஜிஹாதுகளில் போய் மரணம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க. அப்போ குர்ஆன் இழந்துருமோன்ற ஒரு பயம் என்ன செஞ்சது அன்றைக்கு ஏற்பட்டது. அது எழுதுவதற்கான காரணம் அன்றைக்கு வயசுலேயே இருக்கிற குர்ஆன் இல்லாமல் போயிருமோன்ற அச்சம் தான் எழுத்து கொண்டு வருவதற்கான காரணமாக இருந்தது. அந்த தொகுப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களோட இதில் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதில் ஓடர் முறைகளோ எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் நபி அவர்களுக்கு முன்னிலையில் எழுதப்பட்ட பிரதிகள் எல்லாம் சேர்க்கப்பட்டுச்சு. அதில் எதுவுமே என்ன செய்யலை, மிஸ் ஆகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எதெல்லாம் நபி அவர்களுக்கு முன்னால் எழுதப்பட்டதோ அது சேர்க்கப்பட்டுச்சு. முழு குர்ஆனும் தொகுக்கப்பட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் அவருக்கு முன்னால் எழுதப்பட்ட விஷயம். ஏன்னா மனனத்திலிருந்து எழுதுறதாக இருந்தால் ஸைத் இப்னு சாபித் என்ன செஞ்சிருப்பாரு, ஃபுல்லாக எழுதியிருப்பார். ஏன்னா அவரும் ஹாஃபிலாக தான் இருந்தார். நிறைய நபி தோழர் ஹாஃபிலாக இருந்தாங்க. நபியவர்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பிரதிகளை தொகுக்கிறது தான் அந்த நோக்கமாக இருந்தது என்று இரண்டாவது கட்டமாக பார்த்தோம். மூணாவது, உமர்லாவோட ஆட்சி காலத்தில் அதனை ஏற்பாடு எதுவும் நடக்கலை. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பிரதி எடுத்து வைக்கப்பட்டிருந்த, தொகுத்து வைக்கப்பட்டிருந்த குர்ஆனை எழுதி அந்த முஸ்ஹஃபையே மக்களிடத்தில் விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டது. மூணாவது கட்டமாக அவர்கள் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் பிரதி எடுத்து மக்களுக்கெல்லாம் விநியோகிச்சுட்டெல்லாம் ஈக்கல, பாதுகாப்புக்கான ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் உஸ்மான் காலத்தில் அந்த குர்ஆனை எழுதி மக்களுக்கு மத்தியில் விநியோகிக்க வேண்டிய ஒரு தேவை என்ன செஞ்சது ஏற்பட்டது. இப்படி 3 கட்டங்களாக நாங்கள் முதல் பகுதி குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலான்ற ஒரு முதல் பகுதின்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கட்டத்தை ரசூலுல்லாஹி காலம், அபூபக்கர் காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலம், இந்த 3 நம்ம விளங்கிட்டோம். ரெண்டாவது கட்டமாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன், வயசில் இருந்தது, ஏடுகளாக பிரிஞ்சிருந்ததை முறையாக எடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டதுடைய காரணங்களும் அந்த தொகுக்கப்பட்ட அன்றைய அந்த குர்ஆனுடைய இயல்புகளும் எப்படி இருந்துச்சு, அந்த முஸ்ஹாஃப் எப்படி இருந்துச்சு என்பது சம்பந்தமாக நாங்கள் படிக்க எடுத்தோம் ரெண்டாவது வாரம். அப்படி எடுக்கிற டைமில் அதை பல கட்டங்களாக நாங்கள் பார்த்தோம். அதில் முதல் அம்சம், ரெண்டாவது கட்டத்தில் முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், நபித்தோழர்களுடைய காலத்தில் எழுத்தறிவு குறைவாக இருந்ததா, ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் எப்படி எழுத்து முறை இருந்துச்சு, நபித்தோழர்கள்ட்ட எழுத்தறிவு என்ன என்பது சம்பந்தமாக தனியாகவே நாங்கள் பேசினோம். நபித்தோழர்கள் எழுதவே தெரியாதவர்களாகலாம் என்ன செய்யலை இருக்கல, எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகவே என்ன செஞ்சாங்க, அதிகமானவர்கள் இருந்தார்கள். வேணுமென்றால் இன்றைய பெர்சன்டேஜோடு பார்த்தா அது குறைவாக இருக்கலாமே ஒழிய எழுதக்கூடிய ஆற்றலோடு நிறைய பேர் இருந்தாங்க. அதுவும் திறம்பட எழுதக்கூடியவர்களாகவும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்கிறதுக்குரிய எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் என்ன செஞ்சோம், தொகுத்து பார்த்தோம். இது முதலாவது அம்சம். உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் சம்பந்தம், அந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட குர்ஆன் சம்பந்தமாக படிக்கிற விஷயத்தில் முதல் அம்சம். இரண்டாவதாக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை தொகுப்பதற்கு, அதை எடுத்து மக்களுக்கு மத்தியில் விநியோகிப்பதற்கு என்ன ரீசன், இது படித்ததுகளை சொல்கிறேன். ரீசன் என்ன நாங்கள் படித்தோம், அதை தொகுத்து அவர் விநியோகிப்பதற்கான ரீசன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் ஓதல் முறைகளை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் பல மாறி ஓதி கொடுத்துருந்தாங்க.
இதுல நாங்க சில ஹதீஸ்களை வச்சோம். நபியோடைய காலத்துல ரசூலாங்களை சொல்றாங்க, எனக்கு குர்ஆன் ஒரு முறையில் இறக்கப்பட்டது அல்லாஹ். அப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அது எனக்கு போதாது, ஏன்னா மக்களுக்கு லேசுபடுத்திய அல்லாஹ் ஒரே முறையிலேயே முழு இந்த 6,000 வசனத்தை ஓதுறோம்ன்றது என்னது டிஃபிகல்ட், லேசுபடுத்த அல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு 2வது முறை 3வது முறை 4வது முறை 7 முறைகளை குர்ஆனை இலகுபடுத்தும் முகமாக 7 முறையில் குர்ஆன் எனக்கு என்னது இறக்கப்பட்டது என்று அந்த ஹதீஸை சொல்லிட்டு, இந்த ஹதீஸுக்குரிய ஒரு முழுமையான வழக்கம் இன்ஷா அல்லாஹ் தனி தலைப்பில் நாங்கள் என்ன செய்வோம் எடுப்போம். ஆனா ரீசனை இப்ப சொல்றதுக்காக வேண்டி அப்படி இறக்கப்பட்டுச்சு தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு 7 முறை எல்லாரும் கற்றுக் கொடுக்கல, சில நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, சிலவங்களுக்கு சில பகுதியில் கற்றுக் கொடுத்து இறங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப ஓதல் முறைகளை ஒவ்வொரு நபி தோழரும் ஒவ்வொரு முறையில் என்ன செஞ்சாங்க ஓதினாங்க. அதால சொல் மாறம் இல்ல, வசனமாறு எதுவும் மாறல, ராகங்கள் அவருடைய மெத்தடுகளை என்ன செஞ்சது மாறி இருந்தது, கருத்து என்னது உண்டாதான் இருந்துச்சு. இந்த அறிமுகம் வந்து ரசூலுல்லாஹோட காலத்திலே என்ன செஞ்சது, இதுல வந்து சில நபித்தோர்கள் முரண்பட்டு கொண்டாங்க. அதுக்கு நான் உமர் ரதியல்லாஹு செய்தியை உதாரணமா சொன்னேன். அதே போல உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு செய்தியை உதாரணமா சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட போன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க ஓதினதும் சரி நீங்க ஓதினதும் சரி, இப்படித்தான் எனக்கு குர்ஆன் என்ன செஞ்சது பல முறையில இறக்கப்பட்டன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்சாங்க. ஆனா அபூபக்கர் காலம், உமர் ரதியல்லாஹு காலம், உஸ்மான் ரதியல்லாஹு காலம் ஆகிட்டு இஸ்லாம் விரிஞ்சிட்டு. அப்ப என்ன நடந்தது, ஒவ்வொருத்தரும் தனி பொது முஸ்ஹப் ஒன்று இருக்கல, இதுதான் என்று சொல்லி எல்லாருக்கும் எழுத்து வடிவம் ஒன்றிச்ச ஒரு முஸ்ஹப் என்ன செய்யல இருக்கல. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, நான் எப்படி ஓதுறேனோ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சுப்பாங்க. அவர் எப்படி ஓதுவாரோ அப்படிதான் குர்ஆன் எழுத்து முறை என்ன செஞ்சிருப்பாரு, ஓதுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு. மற்றவர் என்ன செஞ்சிருப்பாரு, அதுல கொஞ்சம் ஓதல் வித்தியாசம் இருக்குமே, அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எழுதிப்பாரு. இந்த முஸ்ஹப்பும் எழுத்து முறையில வேற, 2வது என்ன ஓதல் முறையில என்னது முறைமைகள்ல வேற. அப்ப இவர் அவரை காபிர் என்று சொல்ற அளவுக்கு, அவர் இவரை காபிர் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாத்துல ஆரம்பமா வந்தவங்க முற்பட்டாங்க. இந்த முரண்பாடுகளின் காரணமாகத்தான் உடனடியாக ஹுதைபத்து சொல்றாரு, இது சரி வராது, யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இவங்க முரண்பட்டு கொள்ள முந்தைய என்ன செஞ்சிருங்க, இவங்கள பிடிச்சிருங்கன்றாங்க. உடனே உஸ்மான் எல்லாம் ஆர்டர் பண்றாங்க, ஏற்கனவே எடுத்த பிரதியிலிருந்து எழுதி அந்த முஸ்ஹப், இது போல முஸ்ஹப் எழுதுற வேலை இல்லை, இதுல இருந்தா என்ன செய்யணும் எல்லாரும் ஓதணும் என்று எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க, அந்த முஸ்ஹப்ல பிரதி எடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பினாங்க. அந்தந்த ஊர்ல இருந்து பிரதி எடுக்குமாறு என்ன செஞ்சாங்க ஓர்டர் போட்டார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இதுல அர்த்தம் ரசூலுல்லாஹ் காலத்துல எழுதாத உஸ்மான் ரலியல்லாஹு எழுதினாங்கன்றதோ, அல்லது இருந்தத்தை இல்லாமாக்கினாங்கன்றதோ, அல்லது இல்லாத ஓதலை உண்டாக்கினாங்கன்றதோ அல்ல. எழுத்து முறை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடணும். எல்லாரும் நினைச்ச மாதிரி எழுதிட்டு போனா கடைசியில் இல்லாதால போய் சேர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரசூலுல்லாஹ் ஓதின முறையை மறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா வயசு அடிப்படையில பொறுத்த வரைக்கும் ஓதல் முறை அப்படியே என்ன செஞ்சது பாதுகாக்கப்பட்டது. இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்லை என்றதை நாங்க ஆதாரத்தோட என்ன செஞ்சோம் சொன்னோம். இதுதான் காரணம், வேற எந்த காரணத்துக்காக என்ன செய்யல தொகுக்கப்படல. 2-3 ஆதாரங்கள் அதுக்காக நாங்க வச்சோம், புகாரி முஸ்லிம்ல இருந்து வச்சுட்டு. இப்ப இந்த முஸ்ஹப் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துக்கும் என்ன செய்யறாங்க உஸ்மான் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு காரணம் கூறப்படுது, என்னது பிழையா ஓதினாங்க மக்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி அல்ஹம்துன்னு ஒரு ஆள் அல்ஹம்து விட்டு ஓதுறாரு, அதாவது தெரியாம அறியாம ஓதினாங்க, பிழை விட்டு ஓதினாங்க, எழுதினத்துல எல்லாம் நிறைய பிழை இருந்துச்சு. அதனாலதான் குர்ஆனை ஒரு முஸ்ஹபா கொண்டு காரணம் ஏற்பட்டன்றது ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அந்த அளவுக்கு குர்ஆன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு போகாது. ஏன் எல்லாரும் திருப்பி ஓதுறது, 5 நேரம் ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் தெரியாத நபித்தோழர்கள் தான் ஓதி கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு, விளங்கிட்டா நேரடியாக ஓதி கொடுக்குறாங்க. இன்றைக்கு சாதாரணமா எங்கட மதரசாக்களை நம்ம ஓதி கொடுக்குற டைம்லயே பிள்ளை விட்டு அவசரமா என்ன செஞ்சிருவோம் திருத்தக்கூடிய நிலைமையில இருக்கும். அன்றைக்கு அப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யல அவங்களுக்கு மத்தியில் ஏற்படலை, ரசூலான காலத்துல ஏற்படலை. அதை எப்படி ரசூலான காலத்துல ஏற்படல, அபூபக்கர் காலத்துல ஏற்படல, உமர்லான காலத்துல ஏற்படல, உஸ்மான் காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை என்னது மக்களுடைய இயல்புக்கு மாத்தமான ஒரு பிரச்சனை என்னது ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரச்சனைக்காக வேண்டி ரசூல் அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுக்கவில்லை. சரி, அந்த பிரச்சனைக்காக தொகுத்தன்னு வைங்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுத்துப்பிழை விட்டு எழுதினாங்க, அதனாலதான் தொகுத்தண்டா. இப்போ உள்ள குர்ஆன்ல 1000 செச்சம் எழுத்துப்பிழைன்னு சொல்லி என்னது வாதிடுறாங்க. அப்ப அது பிழையாயிருமா இல்லையா? பிழைக்காக வேண்டித்தான் தொகுக்கப்பட்டனா, தொகுக்கப்பட்ட குர்ஆன்ல மூலத்தை விட பிழை இருந்தா 1000 செச்சம் மட்டும் பிழை இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த எழுத்துக்கள் சம்பந்தமான விளக்கம் பின்னால வரும். இதை நாங்க என்ன செஞ்சோம், 2வது கட்டமாக முக்கியமாக நாங்க அந்த சப்ஜெக்டை சொன்னோம். அதாவது ஏன் தொகுத்தார்கள். 3வது, அதாவது 2வது கட்டத்தில் 3வது அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த தொகுக்கப்பட்ட இந்த குர்ஆன்ல எதுக்காக தொகுக்கப்பட்டுச்சு, முஸ்ஹப் வந்து கண்டவங்களாம் எழுதக்கூடாது, அது நம்ம எழுதி விநியோகிக்கிற மட்டும்தான் இருக்கணும் என்றதுனால தான் எழுதப்பட்டுச்சு. அதை பாதுகாத்தாங்க. அந்த முறைமை என்ன செஞ்சாங்க, நபித்தோழர்களும் ஒத்துக்கொண்டார்கள். பின்னால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யல ஒத்துக்கொள்ளல, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் ஒத்துக்கொள்ளல. ஆனா பின்னால வர என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாரும் எழுதுற விஷயத்துல முஸ்ஹப் எழுத்து முறையை தான் நாங்க என்ன செய்யணும் பின்பற்றணும், வேறொரு எழுத்து முறை என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது என்ற முடிவுக்கு என்ன செஞ்சாங்க வந்தாங்கன்றதை நாங்க பார்த்தோம். அப்ப இந்த 3வது கட்டமா நம்ம என்ன வழங்கணும்னா, அப்படி முடிவுக்கு வந்தாங்க தானே, அப்படி முடிவுக்கு வந்ததால ஒரு பிரச்சனை வளர்ந்துட்டு வந்துச்சு. என்ன பிரச்சனை,
1400 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு எழுத்து பிரதியை மாற்ற வேப்படான்னு நீங்க கையில வச்சுக்கிட்டே வாரீங்க. ஆனா வெளியால எல்லாம் டெவலப் ஆயிடும். விளங்கிட்டானே. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு வந்து இந்த குதிரை வண்டி எல்லாம் பேத்துட்டியார் ஆரம்ப காலத்து. நான் என் பரம்பரை உள்ள குதிரையில தான் என்ன செய்யணும் போகணும் மட்டும் முடிவெடுத்து 1400 வருஷமா குதிரையில பேத்துட்டு இருக்கக்குள்ள நிச்சயமா அந்த ஃபேமிலி எல்லா வகையிலும் என்ன செஞ்சிருக்கும், பின்தங்கி தாய்க்கு அந்த அந்த குடும்பத்தை பத்தி ஸ்டடி பண்றதுக்குன்னு பெரிய தேவைகள் என்ன செய்யும் ஏற்படுங்க. எல்லாரும் கார் பிளைட் போயிட்டாங்க. வெளியே டெவலப் ஆகுது. அது நின்று இப்ப இஸ்லாமிய சமுதாயம் என்னச்சுன்னா அந்த எழுத்தை பேணிச்சு. 1400 வருஷத்துக்கு முந்தைய காலத்து எழுத்தை அப்படியே பேணிச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு உண்மை. அதனால ஒரு அற்புதம் என்னன்னா, அந்த காலத்துல கிடைச்ச எந்த ஒரு கையெழுத்து பிரதியும் என்னது எங்களுக்கு எங்கட கையில இல்ல. சில கல்வெட்டுகள் சில எழுத்து முறைகளை தவிர குர்ஆன் முழுசா 6,000 வசனம் எங்களுக்கு என்ன செஞ்சு கிடைத்திருக்கிறது அந்த காலத்து எழுத்து முறை. இதை இன்றைக்கு எல்லா மக்களும் சிம்பிளா வாசிக்கிறான். உலகத்துல நடக்குமா இந்த அற்புதம்? 1600 கோடி மக்கள் 1400 வருஷத்துல ஒரு கையெழுத்து பிரதியை சிம்பிளா வாசிக்கிறாங்க. பெரிய படிச்சிருக்கணும் அதுக்கெல்லாம் நுட்பமா. அதை சிம்பிளாக எழுத்து முறை பாதுகாக்கப்பட்டதுக்கான ரீசன் இதுதான் ரீசன் ஒழிய. எனவே அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து முரண்பாடு உண்டாயிடுச்சு. இது என்ன எழுத்து முறை, இந்த எழுத்து முறை வந்து பிழை விட்டதனால ஏற்பட்டவைகளா என்றெல்லாம் எனது சில கருத்து முரண்பாடுகள் உண்டாயிடுச்சு. இதுக்கு தான் அல் ஹத்துல் உஸ்மானி அல்லது ரஸ்முல் உஸ்மானி உஸ்மானிய காலத்து எழுத்து முறை என்ற ஒரு வழக்கம் இருக்குது. அவங்களோட காலத்திலேயே அதுக்கு பின்ன காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இது 3வது கட்டம். அந்த அது என்ன அம்சம், அந்த எழுத்து சம்பந்தமான படிப்பு பின்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் முழுமையாக வரும். 4வது கட்டமாக இது, அதாவது இது 3வது அம்சம். 2வது கட்டத்தில் 3 அம்சங்கள் சொல்லிக்கிறேன். 1வது கட்டத்தில் 3 அம்சம், 2ஆம் கட்டத்தில் 3 அம்சம். அடுத்தது 3வது கட்டமாக அந்த தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன்ல சில ஸ்பெஷாலிட்டியை நாங்கள் படித்தோம். அதுல உண்டு அந்த குர்ஆனில் நுக்தா இருக்கல்ல. முதல் அம்சம் விளங்கிட்டானே. ஸ்பெஷாலிட்டியில நுக்தா இருக்கல்ல. நுக்தான என்ன? பா தா சா 3 உண்டு தான். நுக்தா இருக்கல போட்டா தானே விளங்குது. இப்படி 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 இருக்கு. தப்பத் என்றது நீங்க எப்படி வாசிக்க வேண்டி வரும்? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அவ்வளவுதான். தப்பத் இல்ல. டொட் வச்சா தான் என்ன செய்ய எங்களுக்கு தப்பத் விளங்கு. இல்லாட்டி விளங்காது. 3 ஒரே மாதிரி இருக்கும். இது அடுத்து 2ஆம் கட்டமா ஃபத்தா கஸ்ரா வந்துச்சு. அது வேற. ஃபத்தா கஸ்ரா கூட பரவ வருது. ஃபத்தா கஸ்ரா லம்மா அப்படி வருது. ஃபத்தா தைன்லாம் அப்ப வரல. அதுக்கப்புறம் டெவலப் ஆகி விளங்கிட்டா. 3வது கட்டமா என்ன செய்யுது? சத்து மத்து நீட்டம் அதெல்லாம் வருது. சரியா? ஓசையை அப்படியே அப்ளை பண்றாங்க. ஓசையை அப்ளை பண்ண எழுத்துல இந்த மாதிரி நீங்க காணவே மாட்டீங்க. விளங்கிட்டா? ஓசை அப்படியே அப்ளை பண்றாங்க. 3வது. 4வது கட்டமா என்ன நடக்குது? அவங்க விட்டாங்களே சில எழுத்துக்கள் எழுதாம. நுஞ்சி அதுல உதாரணமா நூனை விட்டாங்களே. இப்ப இந்த எழுத்துக்களையும் பிரபலமாயிருமே கடைசியில் பிற்காலத்துல. அதனால எழுத்து முறையையும் பாதுகாத்து சின்ன எழுத்துல அவங்க விட்ட எழுத்துக்கள் என்ன செஞ்சாங்க எழுதினாங்க. அவங்க விட்ட எழுத்துக்கள் அந்த விட்டது அவங்க ஒரு நோக்கத்தோடு தான் விட்டாங்கன்னு நான் பின்னால சொல்லுவேன். அந்த சின்ன எழுத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க எழுதி ஓதுற மாதிரி. இப்ப நீங்க ஓதக்குள்ள எந்த எழுத்துமே வேணும், அதாவது பர்பஸ்லி விடப்படலை மாதிரி தான் ஓதுறீங்க. ஆனா நிறைய எழுத்துக்கள் என்ன செஞ்சிருக்குது அவங்க விட்டார்கள். அந்த சம்பந்தம் பின்னால. அது 4வது கட்டமா. எதுல? அந்த எழுத்து முறைகளில் ஏற்பட்ட டெவலப் நான் சொல்றேன். இது அதாவது 3ஆம் கட்டத்தில் இப்ப 4 அம்சம் சொல்லிக்கிறேன். 4வது அந்த குர்ஆன்ட ஓர்டர் சிஸ்டங்கள். என்ன ஓர்டர் சிஸ்டங்கள்? சூரத்துடைய ஓர்டர் நபித்தோழர்களுடைய முடிவு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள முடிவில்லை. ஒரு சிலருக்கு வேணுமெண்டா என்னது ரசூலான காலத்தில் அவங்க ஒரு விஜித்தியாக எடுத்துக்கலாம். ஆனா மற்றது எல்லாமே என்ன நபித்தோழர்களாகத்தான் இந்த ஓர்டர் என்ன செஞ்சாங்க அமைத்தார்கள். எல்லா நபித்தாலும் உடன்பட்டாங்க. அதுல ஒன்று முந்தி ஒன்று பிந்தி ஓதுறதுல எந்த பிரச்சனையும் குர்ஆனுக்கு என்னது இல்லை. அது ஒரு அம்சம். 2வது வசன ஓர்டர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த வசன ஓர்டரை சொன்னாங்களோ அதே ஓர்டர்ல தான் வசன ஓர்டர் என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. குல்லபுர பின்னாஸ் முதலாவது, மலிக்கினாஸ் 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஓர்டர்ல மாற்றம் இல்லை. 3வது சூரத்துடைய பெயர்கள் ரசூலுல்லாஹ் எழுத சொல்லல. சூரத்துடைய பெயர்கள் நிறைய இஜ்திஹாதுடைய பெயர்கள் தான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பெயர்கள். அது ஒரு அடையாள பெயர். அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னது அது அப்படியே என்ன செஞ்சது ஒவ்வொரு சூரத்துக்கும் வித்தியாசமா என்ன செய்து எழுதப்படுது. ஆனா குர்ஆன்ல உள்ளதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு குர்ஆன் வசனம் வருது உள்ளுக்கு விளங்கிட்டா. அது வேற. அது அல்லாம பிஸ்மில்லாஹ் குர்ஆன் உள்ள வசனம் அல்ல. அது ஒவ்வொரு சூரத்தையும் பிரிக்கிறதுக்கு எழுதப்பட்டது. அதோடு சேர்த்து வசனத்துடைய எண்கள் பிற்காலத்தில் டெவலப் ஆயினது சொல்றேன். அப்புறம் ஹிஸ்பு ஐனு விளங்கிட்டா மக்கியா மதனியா சுஜூது விஷயங்கள் சஜிதா திலாவா எல்லாம் புறவு எட் பண்ணினதுதான். எட் பண்ணதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எது இந்த மக்கி மதனியை எட் பண்ணாம இந்திக்கலாம். ஏதோ கருத்து முரண்பாடுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்தது என்ன? இந்த சுஜூத் திலாவா சஜிதா திலாவா வசனங்கள் சாஃபி கொண்டு ஹனஃபி கொண்டு மாலிக் கொண்டு ஹம்பலி கொண்டு இருக்கு விளங்கிட்டானே. அது அவங்களோட இஜ்திஹாத்ல எடுத்தாலும் கூட அதை குர்ஆன்ல அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுகளை தவிர்த்து இருக்கலாம். இதுதான் நாங்க 4 கட்டங்களாக என்ன செஞ்சோம் இதுவரையும் கடந்த சப்ஜெக்ட்ல படிச்சது. ஏன்னா அந்த சுருக்கத்தை சொல்லாட்டி இந்த இடத்துல சரி வராது. 4 கட்டங்களாக நாங்கள் படிச்ச விஷயம். 5வதாக கூட நாங்கள் அந்த எழுத்தை இன்னும் ஸ்டடி பண்ண போறது இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நான் பேச வேண்டிய தனித்தலைப்பா பேச வேண்டியதை விட்டு, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆனில் 5வது ஒரு விஷயம் இருக்குது.
அந்த அஞ்சாவது விஷயம் பெரும்பாலும் அதாவது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய புதுசு தான். ஆனால் அரபு உலகத்தில் அது இயல்பாக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். தமிழ் மக்களுக்கு வந்து நிறைய விஷயம். அந்த அஞ்சாவது விஷயம் அந்த குர்ஆனில் அவர்கள் கடைபிடித்தார்கள். அந்த கடைபிடித்த வரலாற்று நம்ம விளங்கலைன்னா இன்னும் சில சிக்கல்கள் என்ன செய்யும் ஏற்படும். ஆறாவது கட்டமாகத்தான் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த எழுத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை நேரடியாக அதில் அறிஞர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, எப்படி நாங்கள் முடிவு கூறணும் என்றும். ஏழாவது ஏழு கிராத் சம்பந்தமான செய்திக்கு போகும். இதில் அதாவது உஸ்மான் அந்த இந்த இப்போ நாங்கள் அஞ்சாவது கட்டமாக என்ன பேச போகிறோம்னு சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹுடைய குர்ஆனில் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நாங்கள் அன்றைக்கே படித்தோம். மாற்றப்பட்ட வசனங்களும் மாற்றிய வசனங்களும் இடம்பெற்றிருக்கு. எந்த வசனம் மாற்றுச்சோ அந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. எந்த வசனம் மாற்றப்படலையோ, எந்த வசனம் மாற்றப்பட்டதோ அந்த வசனம் என்ன செஞ்சுக்குது இடம்பெற்றிருக்குது. அப்போ அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னதா உங்களுக்கு தெரியும். என்னது? உஸ்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அதாவது என் பெரிய தந்தையே அப்படின்ற பெரியவரேன்னு கேட்டு, இதுல இந்த வசனத்தை மாற்றுச்சு, அதாவது கணவன் மரணித்தால் என்று 2 சட்டம் வருது. இந்த வசனத்தை மாற்றி விட்டதே என்ன செய்யறது? ஏன் நாங்க மாற்றப்பட்ட வசனத்தை எழுதணும்? சட்டம் தான் இல்லையே. அப்ப என்ன சொன்னார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு? நபி அவர்கள் எதை எங்களுக்கு எழுத சொன்னாங்களோ அதுல எதிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோம். எந்த இதுலையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதில் மாற்றம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அப்போ அதாவது சஹீஹுல் புகாரியில் 4530 இலக்கத்தில் வர செய்தி. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட வசனம் என்ன செய்யணும், முதலாவது அதை மாற்றிய வசனம் முதலாவது வரணும், மாற்றப்பட்ட வசனம் 2வது வரணும். ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு இறங்கிக்கும்? எது சூரத்துடைய ஆரம்பத்தில் எது இறங்கிக்கும்? மாற்றப்பட்ட வசனம் இறங்கிக்கும். மாற்றின வசனம் லேட்டாக தானே இறங்கும். மாற்றின வசனம் லேட்டா இறங்கும். ஆனா இந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் அதாவது இந்த கணவன் மரணித்தால் என்ற வார வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மாற்றப்பட்ட வசனம் என்ன செய்யுது, முதலாவது வருது. மாற்றிய வசனம் 2வது வருது. இது பெரிய ஒரு ஆதாரம். வசனம் ரசூலுல்லாஹ் சொன்ன ஓர்டர்ல தான் என்ன செஞ்சுக்குது எழுதப்பட்டிருக்கிறதுக்கும், ரசூலுல்லாஹ் சொன்ன வசனங்கள்ல எதை எழுத சொன்னாங்களோ அதுல எதுலையும் மாற்றங்கள் என்னது நடக்கவில்லை என்பது. இல்லாட்டி இஜ்திஹாத் அடிப்படையில் வைக்கிறேன்னு என்ன செய்யணும், மாற்றப்பட்ட வசனம் வந்து நேரத்தோட வைக்கணும், மாற்றிய வசனம் புறவு என்ன செய்யணும் வரணும். அப்படி என்ன செய்ய உஸ்மான் ரலியல்லாஹு செய்யவில்லை. இது புகாரி 4530 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இது நாங்கள் படிச்சுக்கிறோம். ஆனால் மாற்றுதலில் இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அதை நாங்கள் வழங்கிக்கிறோம். என்னது? இவ்வளோ நாங்கள் தெரிஞ்சதெல்லாம் சட்டம் மாற்றப்பட்டு ஓதல் இருக்கிற வசனங்கள். இப்போ உதாரணமா வலா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் அதாவது போதையுடையவர்களாக என்ன செய்ய வேண்டாம், தொழுகையை நெருங்க வேண்டாம். இந்த வசனம் மாற்றப்பட்டு தெரியும் தானே. எது மாற்றப்பட்டிருக்கிறது? ஓதல் மாற்றப்பட்டிருக்கா, சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறா? சட்டம் மாற்றப்பட்டாச்சு. ஓதுறோம் இன்றைக்கு என்ன செய்யறோம், அதை ஓதுறோம். ஆனா சட்டம் மாற்றப்பட்டாச்சு. அந்த வசனத்தை நம்ம ஓதுறதுல ஒரே ஒரு நோக்கம் என்ன, நன்மை கிடைக்கிற தவிர சட்டம் அதுல இல்லை. அதுல சட்டம் இல்லை, செய்தியை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றோம். அந்த வசனத்தை எடுத்திருந்தா கூட என்னது சட்ட ரீதியாக எங்களுக்கு என்னது எந்த பாதிப்பு? ஆனால் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்க, எழுதினா. ஆனால் குர்ஆனில் இன்னொரு வகை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எங்க தெரியுமா? புகாரி முஸ்லிமுடைய செய்திகள் எல்லாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருக்கக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கு. ஓதல் மாற்றப்பட்டாச்சு, அதை ஓதுறல. அல்லாஹ் தஆலா குர்ஆனா அதை இறக்கினா அதுல ஒரு சட்டம் இருந்துச்சு, அதை நபித்தோழர்கள் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஓதல் என்ன செஞ்சிருது, அதுல ரசூலுல்லாஹ் ஓதலை கேன்சல் பண்றாங்க. அதை ஓதல் மாற்றப்படுது, ஆனா சட்டம் என்ன செய்யுது இருக்குது. இந்த எதுல வரும் இந்த சட்டம் மாற்றப்பட்ட செய்தி? புகாரிலேயோ முஸ்லிம்லேயோ அந்த ஹதீதாக என்ன செஞ்சிடும், அந்த சட்டம் பாதுகாக்கப்படும். இதுதான் அந்த சொன்ன புதிய செய்தி. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். புகாரி முஸ்லிம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகள் இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? எந்த அளவுக்கு சொன்னா, தொகுத்து எடுத்தா புகாரி முஸ்லிம் அல்லாத மற்ற கிரந்தங்களையும் தொகுத்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 நபித்தோழர்களுக்கும் வாரியாக இந்த செய்தி என்ன செய்யுது, இந்த மாதிரி செய்திகள் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் இப்படி ஒரு குர்ஆனை ஓதி வந்தோம், பின்னர் அது எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது, பின்னர் எங்களை விட்டு அது உயர்த்தப்பட்டு விட்டது. சில நேரத்தில் ஓதலையும் சட்டத்தையும் சேர்த்து எல்லாம் மாட்டிடுவோம். அதாவது ஓதலும் இருக்காது, சட்டம் இருக்காது. சில நேரத்தில் ஓதல் இருக்காது, சட்டம் மிஞ்சிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸா என்ன செய்யும் எங்களுக்கு அது வந்து கிடைக்கும். இப்படி நாங்கள் ஒன்று ஓதினோம், பிறகு ஓதல் மாற்றப்பட்டுட்டு அது சட்டமாக எங்களுக்கு கிடைச்சிக்கணும். இந்த இதை தொப்பிக்க வழங்கிக்கிறோம். நீங்கள் விளங்கிட்டா சட்டமாக எங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இப்படி ஓதி வந்தோம், பின்னர் ஓதல் எங்களுக்கு மாற்றப்பட்டது என்று அந்த செய்தி அந்த நபித்தோழர் என்ன செய்வார், சொல்லுவார். அது செய்தி எங்களுக்கு எதில் கிடைக்கும்? அப்படி செய்தி ஒன்று சொன்னால் எதில் கிடைக்கும்? ஒன்று புகாரில், ஒன்று முஸ்லீம்ல கிடைக்கும். அதன் மூலம் எங்களுக்கு தெரிய வரும், ஓஹோ ஓதல் மாற்றப்பட்டிருக்குது, சட்டம் புதுசு. இந்த விஷயம் சிலருக்கு புதுசு. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில், குர்ஆன் சொன்ன அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் அதில் இல்லை. சிலருக்கு புதுசு. இதில் என்ன நியாயம் இருக்குது, என்ன ஹிக்மத் இதில் இப்படி மாற்றத்தை என்ன ஹிக்மத்துக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் நிறைய இதுக்கு முன்னால் உள்ளதுக்கு ஹிக்மத் கேட்கல. அலிஃப் லாம் மீம்ல என்ன ஹிக்மத் யாருக்கா சொல்லலுமா? காஃபா யா ஐன் சாதுல என்ன ஹிக்மத்?
அலிஃப் லாம் ரால என்ன ஹிக்மத்? அலிஃப் லாம் ரா என்ன ஹிக்மத்? இல்ல அலிஃப் லாம் மீம்ல என்ன ஹிக்மத்? இல்ல அது அல்லாஹ் தஆலா இறக்கினா சரி ஓது, அதுதான் முரண்பாடே இல்லையே. அதுல ஹிக்மத் என்ன யாருக்கு என்னது தெரியாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்து ரசூலுல்லாஹ் மூலம் தான், ரசூலுல்லாஹ் மூலம் தான். ரசூலுல்லாஹ் எதை எழுத சொன்னாங்களோ அதை எழுதுவோம், எதை எழுத வேணானாங்களோ அதை எழுத மாட்டோம், எது மாற்றப்பட்டன்னு சொன்னாங்களோ அதை என்ன செஞ்சிருவோம், மாற்றப்பட்ட இடத்துல எடுத்துருவோம். இதுல நம்ம மிச்சம் கவனமாக இருக்கணும். அதே போல இன்னொன்று யோசிச்சு பாருங்க, நாங்க மாற்றினு சொல்றோமே இதை மறுத்தவங்க இருக்கிறாங்க. மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார் தானே, ஜமாத் இஸ்லாமிய தஸீஸ் பண்ணவர். அவர் நசுகே இல்லைன்றார், மாற்றுதல் சப்ஜெக்டே குர்ஆன்ல இல்லைன்றார். மாற்றுதல் இல்லை, ஓதல் மாற்றப்படுறதும் இல்லை, சட்டம் மாற்றுறதும் இல்லைன்றார். அவருக்கு என்ன வழங்க, சட்டம் மாற்ற என்ன ஹிக்மத்? அது அல்லாஹ் தஆலா பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் தெரியும். மனுஷன்டா பரவாயில்ல, பெஸ்ட் கொண்டு சொல்லிட்டு நாளை கொண்டு மாத்துறது பரவாயில்ல. ஆனா அல்லாஹ் நேத்த கொண்ட சொல்லிட்டு அது இன்றைக்கு இந்த சட்டம் சரி வராது அப்படின்னு என்னது 5 வருஷத்துக்கு ஒரு மாத்திரன்றா அது எந்த வகையில சரி? அப்ப இந்த வசனத்துக்கு எல்லாம் என்ன பதில்? இந்த குர்ஆன்ல வர வசனத்துக்கு எல்லாம் என்ன பதில்? அதுக்கு பட்ட ஹதீஸ்ல மறுத்து விட்டாரு. இந்த வசனம் மாற்றப்பட்டது, இந்த வசனம் மாற்றப்பட்டதுல வருது, அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஹதீஸ்ல குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு என்ன செஞ்சாரு, அதை மறுத்துட்டார். ஹதீஸை பிடிச்சி நின்றா ஓகே, ஹதீஸை தூக்கிட்டு என்ன செஞ்சிடும், சப்ஜெக்ட் போயிடும். இப்படி மறுத்தார் அவர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எதை மறுத்தார்? இதே இல்ல, ஃபர்ஸ்டையே மறுத்துட்டார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாங்க இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையில் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள், இதுக்கு ஆதாரத்தை பாருங்க. இப்ப நான் சொல்றேன், சஹீஹுல் புகாரியில் 6830 எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த குர்ஆனை தொகுங்கன்னு ஆர்டர் பண்ணது அபூபக்கர் ஃபர்ஸ்டா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் ஆலோசனை வலியுறுத்துறாரு, தொகுக்கணும். அபூபக்கர் இல்லை சரி வரான், தொகுக்கணும் என்றாரு. அப்ப நிச்சயமா உமர் ரலியல்லாஹு பெரிய ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கும், அந்த குர்ஆனை தொகுக்கிறதுல இருந்திருக்கும். அவர் 2வது கலீஃபாவும் கூட, அபூபக்கரான ஆலோசகரும் கூட. அப்ப அதனால அவர் பெரிய ஒரு பங்கு இருந்திருக்கும். இவர் சொல்றாரு, இது சஹீஹுல் புகாரி 6830 இலக்கத்துல வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. 2 பேருமே குர்ஆன் தொகுக்கிறதுல மிக முக்கியமான ஆட்கள். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாரு, ஒரு முறை பெரிய நீண்ட ஹுத்பா, அது இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பா எடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹுத்பா உண்டு. அவர் மௌத்தா கிட்ட கூட பேசுறாரு. கிட்டத்தட்ட புகாரி எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 பக்கத்துக்கு என்ன செய்யுது, அது வருது, நீண்ட ஹுத்பா. அந்த ஹுத்பால ஒரு பகுதியா சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா உண்மையை கொண்டு நபியாக அனுப்பினான். அவருக்கு குர்ஆனை என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அவன் இறக்கி வைத்த வசனங்களில் ஒன்றுதான் கல்லெறிந்து கொள்ளுதல். திருமணம் முடிச்சவர் விபச்சாரம் செஞ்சால் கல்லெறிந்து கொள்ளுதல் அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் உண்டு. ஃபகரனாஹா, நாங்கள் அதை ஓதினோம். வஅகல்னாஹா, நாங்கள் அதை விளங்கினோம். வவஐனாஹா, நாங்கள் அதை புரிந்தோம். அழுத்தி சொல்றாரு அது. ரஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களும் கல்லெறிந்து கொண்டார்கள். வரஜம்னா பஅதஹு, நாங்களும் கல்லெறிதல் என்ற சட்டத்தை என்ன செஞ்சோம், நடைமுறைப்படுத்தினோம். ஃபஅக்ஷா, நான் பயப்படுகிறேன். இன்தால், இப்ப பாருங்க, அல்லாஹ் இறக்கினா ஆயத்துர் ரஜம், இது கல்லெறிந்து கொள்கின்ற வசனம் என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, ஃபஅக்ஷா இன்தால பின்னாசி ஸமானு, காலம் போக போக நான் பயப்படுகிறேன். ஐயகூல காயிலுன், யாராவது சொல்லலாம், வல்லாஹி மா நஜிது ஆயத்தர் ரஜ்மி ஃபீ கிதாபில்லா, குர்ஆன்ல இந்த வசனத்தை காணலை என்று சொல்லலாம். அது உமரான காலத்துல இல்ல, அதான் அர்த்தம். குர்ஆன்ல இந்த காலம் போற காலத்துல என்ன செய்வாங்க, மக்கள் வாதமா வைக்கிற சந்தர்ப்பத்துல குர்ஆனில் இல்லை வச்சிட்டாங்க. இப்போ வாதத்தை வச்சுட்டாங்க. விளங்கிட்டா என்ன கேட்குறாங்க தெரியுமா, அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செஞ்சவனுக்கும் விபச்சாரம் செஞ்ச பெண்ணுக்கும் 100 கசேடி அடிங்கன்றான். இதுல பிரிச்சான அல்லாஹ் திருமணம் முடிச்சவர் திருமணம் முடிக்காதவர் என்று. எனவே இது குர்ஆன்ல இல்லாத விஷயமே என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வருமானாங்க, சரியா சொல்றாங்க. சஹாபாக்கள் அது விளக்கத்தோட இருந்தாங்க, சொல்லல. பின்னால் ஒரு காலம் வரை அப்படி சொல்லுவாங்க, ஃபயதில்லு பி தர்கி ஃபரீலத்தின் அன்ஸலஹல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய ஒரு ஃபர்லை அவர்கள் விடுவார்கள், விட்டு வழிகிடுவார்கள். அப்படி ஒரு காலம் வரலாம். வர்ரஜ்மு ஃபீ கிதாபில்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளதுதான் எது, இந்த அதாவது ரஜ்ம், கல்லெறிந்து கொள்ளுதல். அலாமன் ஸனா இதா உஹ்சின மினர் ரிஜாலி வன் நிசா, ஆண்களில் பெண்கள் எல்லாம் திருமணம் முடிச்சிட்டு யார் விபச்சாரம் செய்கிறாரோ அவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதா காமத்தில் பையன், ஆதாரம் இருந்தா, அவு கானல் ஹபல், அல்லது அந்த ஆதாரத்தோட பெண் மறுத்து ஆனா கர்ப்பிணி ஆகிறான், விபச்சாரம் நடக்குது, திருமணம் முடிச்சுவில்லை, அவன் மறுக்கிறான், கர்ப்பிணி ஆகிறான், இது இருந்தால் அவில் இஅ்திராஃப், அல்லது அவரை ஏற்றுக்கொண்டால் கல்லறிந்து கொள்றது கடமை என்பது குர்ஆன்ல உள்ளதுதான். சும்மா இன்னா குன்னா நக்ரஉ ஃபீமா நக்ரஉ மின் கிதாபில்லா, அது மாத்திரமல்ல நாங்க ஏற்கனவே குர்ஆன்ல ஓதி கொண்டிருந்தோம் என்று ஒரு வசனம் சொல்றாரு. அல்லாஹ் தர்கபுன் ஆபாயிக்கும், உங்கள் பெற்றோர்களுடைய நசபை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம், சந்ததிய தந்தை எல்லாம் வேறொரு தந்தையிட்டு சொல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு குஃப்ரும் பிக்கும், அது ஒரு குஃப்ரு. அன் தர்கபு அன் ஆபாயிக்கும், உங்கள் பெற்றோர்களை விட்டு அந்த மாதிரி வேற பெற்றோர் என்று சொல்றது ஒரு குஃப்ரு என்று சொல்லி ஒரு வசனத்தை செய்றாரு, ஓதிக்கிற குர்ஆன்ல இருந்ததுதான். விளங்கிட்டா?
இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்றைக்கு உமர்றதுல அங்கே சொல்ற பீரியட்ல இது குர்ஆன்ல இல்லை. அதனால அவர் சொல்றார் ஒரு காலம் வரும் இது குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லி மக்கள் என்ன செய்வார்கள், இதை வாதிப்பார்கள் சொல்றாரு. ஆனா வேற கிரந்தங்கள், நான் எடுக்கல, புகாரில் உள்ள செய்திகளை மட்டும் தான் எடுத்தேன். வேற கிரந்தங்கள்ல உமர்லாம் சொல்றாங்க, நான் குர்ஆன் எழுதப்படுகின்ற நேரத்தில் இதை எழுத நினைச்சேன், துவக்கப்படுறேன் இதை எழுத நினைச்சேன்னா குர்ஆன்ல எழுதல, குர்ஆன்லயே ஒரு பாயிண்டாக என்னது இதை இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்து எழுத நினைச்சேன். ஆனாலும் மக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளதா இதை என்ன செஞ்சிருவாங்க, நினைச்சிருவாங்கன்னு விட்டு விளங்கிட்டு உங்களுக்கு விஷயம். அதாவது ஓதல் மாற்றப்பட்ட ஒரு வசனம், அவர் பயப்படுறாரு. ஏன்னா உமர் எல்லாம் ஒருவர் தான் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஃபித்னாவை கூடுதலா யோசிச்சுக்கிட்டு இருந்து, இப்படி நடந்தா அப்படி போயிருமோ, அப்படி நடந்தா எப்படி போயிடும். அதான் ரசூலுல்லாஹ் பாபன்னாங்க அவருக்கு, நீங்க ஃபித்னாட கதவு வேண்டாங்க, ஃபித்னா வடாமிக்கிறதுக்குரிய கதவு. இதை உமர் இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இது புகார்ல வர செய்தி. இது ரெண்டுல ஒன்று தான் செய்யும். நம்ம இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பாடல்ல, இது விளங்கிட்டா அல்லது குர்ஆனுக்கு முரண்பாடு தான் இது எடுக்கணும். ஆனா இது சஹீஹான செய்தி, புகார்ல வர செய்தி. இதை ஏற்ற ஒரு வசனம் தான் நம்ம சொல்லணும். என்ன, குர்ஆனில் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் நிரூபித்த வசனங்கள் என்ன செய்யுது குர்ஆன்ல இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு செய்தி. அப்ப அது அல்லாம நிறைய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் என்று நான் நிறைய என்ன செய்யணும் உங்களுக்கு வசன தனித்தலைப்பா எடுக்க வேண்டிய விஷயம். நான் இப்ப உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். அதே போல நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம், பிஉர் மவுனா 70 நபித்தோழர்கள் கொண்டு போனாங்களே, அந்த 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டாங்களே, அவர்கள் விஷயத்தில் நாங்கள் ஒரு குர்ஆன் வசனம் ஓதினோம், பின்னர் அது எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. எப்படி அந்த பிஉர் மவுனா அந்த 70 பேர் விஷயம் கொல்லப்பட்டாங்களே, அல்லாஹ் தஆலா அவங்களோட விஷயத்துல ஒரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு இறக்கினா பின்னர் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் தஆலா அதை உயர்த்தி விட்டான். இந்த வசனங்கள் எல்லாம் இது ஒரு வசனம் வந்து முஸ்லீம்ல வர செய்தி. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்குது, விளங்கிட்டான். அந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க எந்த கருத்துல இருந்தேன்னு சொல்றாங்க, வசனத்தை சொல்லல அவங்களுக்கு கருத்தை சொல்றாங்க. எப்படி, அதாவது யா அல்லாஹ் நபிக்கு எத்தி வைத்து விடு, நாங்கள் என்னது உன்னை திருப்திப்பட்டோம் என்ற செய்தியை உன்னை நபிக்கு எத்தி வைத்து விடு. நான் இந்த வரலாற்றை சொல்லுவேன். எப்படி எத்தி வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது, அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனமா என்ன செஞ்சான், அதை இறக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது, பின்னர் அதை என்ன செஞ்சுட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. செய்தியா எங்களுக்கு ஹதீஸ்ல என்ன செஞ்சது, அது கிடைச்சி குர்ஆன் வசனம் அது இல்லை. அதே போல லவ்கான லிப்னி ஆதம வாதியானி மின் தஹபி, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை தங்கம் இருந்தால் அதுல உண்டு என்ன செய்ய, மூணாவதுக்கு ஆசைப்படுவான். நாங்கள் இதை ஒரு குர்ஆனாக ஆரம்பத்தில் என்ன செய்தோம் ஓதினோம், பின்னர் மாற்றப்பட்டது, அதாவது ஓதல் மாற்றப்பட்டுட்டு வசனமா என்ன செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியாக எங்களுக்கு இது வந்துச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமான செய்திகள் இதெல்லாம். அதே போல என்னது, இது மாதிரி உமர் இல்லாமலே 2 வசனங்களை சொல்றாங்களா இல்லையா, இல்ல 2 வசனம் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய வசனங்கள் எங்களுக்கு இறக்கப்பட்டு அது என்ன மாற்றப்பட்டது, அதாவது ஓதல் மாற்றப்பட்டது. அந்த செய்திகள் நபித்தோழர்கள் ஞாபகம் வச்சு தங்களுக்கு அந்த செய்தியாக எங்களுக்கு என்ன செய்யறாரு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கிறன சட்டமாக அது என்ன செய்யுது ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதனால அந்த எந்த வசனங்களையும் குர்ஆன்ல எழுதல. ஏன் எழுதல, ரசூலுல்லாஹ் அதை எழுத சொல்லல. அதான் புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல் மாற்றப்பட்டாச்சுன்னா குர்ஆன் ஓதுறதுக்கு தானே, குர்ஆன் ஓதுறதுக்கு தான். இப்போ ஓதல் மாற்றப்பட்ட எந்த வசனமும் என்ன செய்யல குர்ஆன்ல எழுதப்படவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் எதை எழுத சொன்னாங்களோ அது மட்டும் தான் என்ன செஞ்சது எழுதப்பட்டது. அது எது, ஓதல் மாற்றப்படாமல் சட்டம் மாற்றப்பட்ட வசனங்களா என்ன செஞ்சுக்குது குர்ஆன்ல எழுதப்பட்ட இடத்தை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் தான் அந்த இடத்தை தீர்மானிக்கிறான். இதுல எங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு. ஹதீஸுல் குதுஸின்னு ஒன்று வச்சுக்கிறோம், அப்படியா இல்லையா? நம்ம ஹதீஸை பிரிக்கல ஹதீஸுல் குதுஸின்னு வச்சுக்கிறோம். அப்ப இது ஹதீஸுல் குதுஸிக்குள்ள வருமா? இந்த ஹதீஸுல் குதுஸி என்ற வார்த்தையெல்லாம் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க பெரும்பாலும். ஹதீஸ் கலை அறிஞர் ஹதீஸில் தொகுத்தாங்களே அந்த 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல ஹதீஸுல் குதுஸியா நம்ம படிச்ச உசூல் ஹதீஸ்ல அது இல்லையே. பின்னால என்ன செஞ்சாங்க, லேசிக்கு பிரிச்சாங்க. லேசிக்கு ஹதீஸுல் குதுஸி என்றால் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று நபி அவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. நாங்க என்ன சொல்றோம், எல்லா வகையும் அல்லாஹ்ட்டிருந்து வர செய்தி தான், எல்லா வகையும் எல்லா நபியவங்க சொல்ற செய்தியும் அல்லாஹ்ட்டிருந்து வாரது. அப்ப ஹதீஸுல் குதுஸின்னு நிறைய பேருக்கு அதை விளங்கப்படுத்த கஷ்டப்படுறாங்க. ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ்ட்டிருந்து வந்தது, மற்ற ஹதீஸ்ல யார்ட்டிருந்து வந்தது, எல்லாரும் அந்த கன்ஃபியூஸ் இதுக்கனே இந்திக்கு விளங்கிட்டா அது உண்மையில என்னது அப்படி. அதுக்கு நிறைய பேர் வரை விளக்கப்படத்தெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஹதீஸுல் குதுஸி என்று என்னன்னு சொன்னா குர்ஆன் அல்லாம அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்லுவானா, அதுதான் ஹதீஸுல் குதுஸி. அப்ப இது அது வசனம் சொல்ல மாட்டோம்னே அது நிறைய என்னது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா ஹதீஸுல் குதுஸி அப்படி சொன்னதெல்லாம் என்னது ஒரு வார்த்தை பிரயோகத்துக்காக வேண்டிய, அப்படியெல்லாம் நீங்க பிரிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸ் குர்ஆன் அவ்வளவுதான், ஹதீஸும் குர்ஆனும் தான். அப்ப இதெல்லாம் என்ன செஞ்சிடும் ஹதீஸுல் குதுஸில வந்துடும் கடைசியில். இது இப்ப சொல்ற செய்தியெல்லாம் ஹதீஸுல் குதுஸில வந்துடும். அப்ப நீங்க குறிப்பா விளங்கிக்கணும், ஓதல் மாற்றப்பட்டு அதாவது ஓதுறது கேன்சல் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கற சந்தர்ப்பத்தில் சில நேரத்தில் கன்ஃபியூஷன் இருக்கும் விளங்கிட்டா. இது நீங்க இன்ஷால்ல ஒரு 3-4 தடவை ரைட் சிம்பிளா உங்களுக்கு அது ஆகிரும்.
என்ன தெரியுமா, ஓதல் மாற்றப்படும். ஓதல் அல்லாஹ் தஆலா செஞ்சிருவான், மாத்திடுவான் அவங்களோட தேவைக்காக வேண்டிய. இதுல நாங்கள் பல விஷயங்களை யோசிக்கணும். காலம் அதான் அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு இறக்கிட்டு அந்த மக்களோடு போதுமானது என்று என்ன செஞ்சுப்பான் அல்லாஹ் தஆலா, சில விஷயங்களை ஓதலை மாற்றிப்பான், சட்டங்களை எங்களுக்கு வச்சிருப்பான். இன்னும் பல நோக்கங்கள் அதுல இருக்கும். விளங்கிட்டா? எங்களுக்கு அந்த ஹிக்மத் என்ன செய்ய போறது இல்லை, விளங்க போறது இல்லை. எப்படி வசனங்கள் மாற்றப்பட்டதுல எங்களுக்கு விளங்காதோ அதிலே விளங்க போறது இல்லை. ஆனா சட்டமா விளக்கிறோம். சட்டம் மாற்றப்பட்டு ஓதலுள்ள வசனங்களும் இருக்குது, ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் உள்ள வசனங்களும் இருக்குது, ஓதலும் சட்டமும் மாற்றப்பட்டு அந்த செய்தியை கிடைக்காத வசனங்களும் இருக்குது. இது நல்லா விளங்கணும். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க. மா நன்சஹ் மின் ஆயத்தின், நாங்கள் எந்த வசனம் ஒன்றை மாற்றினாலும், அவு நுன்சிஹா அல்லது மறக்கடிக்க செய்தாலும். இது என்ன விளங்கிட்டானே? அவு நுன்சிஹா, நாங்கள் ஒரு வசனத்தை மாற்றினாலும், அவு நுன்சிஹா அல்லது மறக்கடிக்க செய்தாலும். ஓதல அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மறக்கடிக்க செய்கிறான். வசனத்தை மாற்ற விளங்கிட்டானே. அல்லது அவு நுன்சிஹா, அதை மறக்கடிக்க செய்தாலும், நஅதி பி கைரிம் மின்ஹா, ஒன்றோ அதை விட சிறந்ததை கொண்டு வரும், அவு மிஸ்லிஹா அல்ல அதை போன்ற ஒன்றை கொண்டு வரும். ஓதலை மாத்திட்டு அதை போல ஒன்று இருக்கும். மாத்தினா என்னதுக்கு, அதை போல உண்டுதான்டா ஏன் இருக்கணும் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வோட ஹிக்மத் இருக்கு தானே. அது நம்ம என்ன செய்யற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம். இந்த வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. மா நன்சஹ் மின் ஆயா, எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும், அவு நுன்சிஹா அல்லது மறக்கடிக்க செய்தாலும். இதுதான் அந்த வசனத்துக்குள்ள வாரதுன்னு நிறைய அறிஞர், இது முஅ்தஸிலாக்களை தவிர வரலாற்றில் இது யாரும் என்ன செய்யல, இதை மறக்கவில்லை. அதாவது பாக்கிலானி என்ற ஒரு அறிஞர் விளங்கிட்டா, இது போல சிலர் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை மறுத்துக்கிறாங்களே ஒழிய குர்ஆன் சுன்னா உள்ள அறிஞர்கள் யாரும் என்ன செய்யல, இந்த நஸ்ஹுத் திலாவா ஓதல் மாற்றப்பட்ட என்ன செய்யல, மறுக்கவில்லை. இதுதான் நாங்கள் இன்றைக்கு அப்ப என்ன விளக்கிறோம், முஸ்ஹப் உஸ்மானில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த முஸ்ஹப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எழுத சொல்லவில்லையோ அதெல்லாம் எழுதப்படல. அபூபக்கர் காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் எழுதப்பட்ட எல்லாத்தையும் தொகுத்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதுல இந்த மாற்றப்பட்ட வசனங்கள்லாம் வரல. ஏன் ஏன் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபார்மாக ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல ஓதிக்க மாட்டாங்க. விளங்கிட்டானே? இதுல ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆக இருந்தது. மற்ற எல்லாமே சஹாபாக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஓதல் மாற்றப்பட்டது தான் என்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் வசனங்களை யாரும் ஓதல்ல எல்லாம் தெரியும். ஆனா ஒரே ஒரு வசனம் மட்டும் ஓதல் மாற்றப்படுற ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சது, லேட் ஆகி மாற்றப்பட்டது. அதாவது ரசூலுல்லாஹ் 10 வருஷம் மௌத்தாகிறவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரு வசனம் ஓதல் மாற்றப்பட்டால் செய்தி படாசன் எல்லாருக்கும் போய் சேருமா? உதாரணமா போய் சேராது. குர்ஆன்ல உள்ள தான் என்ன செஞ்சுப்பாங்க, ஓதுகின்றிருப்பாங்க. பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப பாருங்க ஒரு செய்தியை, அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல வார செய்தி. இன்றைக்கு இந்த செய்தியை விளங்கப்படுத்துவதும் என்ற முக்கியமான ஒரு நோக்கம். முஸ்லிம்ல 3670 இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ஃபீமா உன்சில மினல் குர்ஆன், குர்ஆனில் இறக்கப்பட்டதில் இருந்ததுதான் அஷ்ரு ரதஆத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிம்ன, 10 முறை பால் குடித்தால் அது என்ன செஞ்சிடும், ஒருவரை மஹரமாக்கிவிடும் என்ற வசனம் குர்ஆனில் இருந்ததுதான். அப்ப அர்த்தம் என்ன, உமர்லாம் சொல்ற மாதிரி விளங்க சரியா, இது குர்ஆன்ல இருந்ததுதான், அல்லாஹ்வோட வசனத்துல இருந்ததுதான். சொல்ற டைம்ல திருப்பி கேள்வி கேட்டிப்பாங்களா இல்லையா, என்ன குர்ஆன்ல இருந்தாண்டே இது குர்ஆன்ல இல்லையேன்னு அடுத்த செகண்டே கேட்க வேண்டிய கேள்வி. இந்த அதிதி இமாம் புகாரி பதிவு செஞ்சு, இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சு, எல்லா அறிஞர்கள் பதிவு செஞ்சு, சந்தேகம் இல்லாம பதிவு செஞ்சு எங்களுக்கு கொண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. விளங்கிட்டா? அஷ்ரு ரதஆத்தின் என்னது யுஹர்ரிம்ன, 10 முடர் பால் குடித்தால் அது என்ன செஞ்சிடும், மகரமாக்கி விடும் என்ற வசனம் இருந்தது. இந்த ஹதீஸ் 2 வார்த்தை பிரயோகத்துல வந்து, இது ஒரு ஹதீஸ், நான் பின்னால் இன்னொன்னு சொல்லுவேன். சும்ம நுஸிக்ன பி ஹம்ஸின் மஅலூமாத், பின்னர் 5 மிடர் பால் குடித்தால் அது மகரமாக்கி விடும் என்ற வசனத்தின் மூலம் இது மாற்றப்பட்டது. எது, 10 மிடர் ஒரு சின்ன புள்ள பால் குடிக்குது, நீங்க ஒரு அந்நிய புள்ள எடுத்து ஒரு தாய் பால் கொடுக்குறான், 10 டைம் 10 மிடர் என்ன செய்யுது அந்த பால் குடிக்கும். அப்ப அந்த புள்ள என்ன செஞ்சிருது, தாய் என்ற மகன் என்ற அந்தஸ்தை அடைஞ்சிருவான் என்று ஃபர்ஸ்ட்டுக்கு சட்டமாக இருந்து, பின்னர் 5 முறை குடிச்சா என்னது ஓகே மகரமாயிரும் என்று இந்த வசனம் மாற்றப்பட்டது. சொல்லிட்டு ஃபதுஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மரணித்தார்கள். ஏன் மரணத்தை இங்க சம்பந்தப்படுத்தணும், வஹுன்ன ஃபீமா யுக்ரஉ மினல் குர்ஆன், குர்ஆனில் உள்ளதாக அவைகள் ஓதப்படுகின்ற நிலையில். வணங்குகிறோம், மினல் குர்ஆன் ஃபில் குர்ஆன் அல்ல, வணங்கிட்டானே, குர்ஆனில் உள்ளதாக ஓதப்படுகின்ற நிலையில். ஃபில் குர்ஆனே வச்சால் வணங்கிட்டானே, அது ஒரு சிக்கல் இல்லை. குர்ஆனில் உள்ளதாக அல்லது குர்ஆனில் இருந்து ஓதப்படுகின்ற நிலையில் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். அப்படின்னா என்ன, அந்த இறக்கப்பட்ட நேரம் என்ன செஞ்சது பின்னாயிட்டு. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, அந்த ஹம்ஸு ரதஆத்து 10 முறை பால் குடித்தல், 5 முறை பால் குடித்தல், இது ரெண்டுமே மாற்றப்பட்டாச்சு. ஒன்று அதாவது ரெண்டுமே ஓதல் மாற்றப்பட்டாச்சு. முதல் விஷயம் வழங்கணும், ரெண்டுமே ஓதல் மாற்றப்பட்டாச்சு. ஓதல் மாற்றப்பட்ட 5 இருக்காது, 10 குர்ஆன் என்ன செய்யாது இருக்காது. ஆனால் கடைசியில சட்டம் மாற்றப்படலை.
உங்களுக்கு கடைசியில சட்டம் மாற்றப்படவில்லை. இதுல கருத்து கடைசியில சட்டம் என்ன, 5 மிடர் பால் குடித்தால் மகரமாகும் என்ற பிரச்சனை இருக்குது. இதுல சட்டம் மாற்றப்படலை. ஆனா 10 முறை பால் குடிச்சா என்னது மகரமாகும், பிறகு 5 முறை பால் குடித்தால் மகரமாகும். ரெண்டுடைய ஓதலும் என்ன செஞ்சுட்டு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் சட்டம், அதாவது 5 முறை பால் குடிச்சா என்னது மகரமாகும் என்ற வசனம் சட்டம் என்ன செய்யவில்லை, மாற்றப்படவில்லை என்பதற்காகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அதை சொல்ல காட்டுறாங்க. குர்ஆனில் ஓதப்பட்ட நிலையில தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மரணித்தாங்கன்னா மக்களுக்கு செய்தி லேட்டா தான் என்ன செய்யுது கிடைக்குதுன்னு அர்த்தம். இது நானா புதுசாலாம் கற்பனை பண்ணி பதிலுக்காக சொல்லல. இது இந்த உங்களுக்கு தெரியும், சஹீஹ் முஸ்லிமுக்கு முதலாவது ஷரஹ் எழுதினவர் இமாம் நவவி, விளக்கம் எழுதினவர் இமாம் நவவி. இதே கருத்தை என்ன செய்வார், கீழே சிம்பிளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என்ன செய்வார், அதை பதிவு செய்வார். யாரும் ஒரு கஷ்டப்பட்டு முரம்பட்டு கண்டெல்லாம் இயக்கல. இந்த பிற்காலத்துல தான் என்ன செஞ்சது, அதுக்கான சில சிக்கல்கள் உருவாயிடுச்சு. ஆனால் இதுல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். முஷ்கிலுல் ஆதார் இமாம் தஹாவியிலே ஒரு செய்தி, முஷ்கிலுல் ஆதார் ஒரு நூல். இதுல இமாம் தஹாவி என்ன செய்யறாருன்னா, அவருக்கு இந்த வஹுன்ன, அதாவது யுத்லா ஃபில் மினல் குர்ஆனி, குர்ஆனில் உள்ளதாக ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் நபியவர்கள் மரணித்தார்கள் என்ற விஷயம் வருது. அதுல அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறார். அவர் கன்ஃபியூஸ் ஆகிறார். ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறாருண்டா, குர்ஆனில் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகல. அவர் கன்ஃபார்மா சொல்றார், இது ஓதல் மாற்றப்பட்டதுதான். வணங்கிட்டா, இது ஓதல் மாற்றப்பட்ட 10 மாற்றப்பட்டாச்சு, ஓதல் 5 என்ன செஞ்சாச்சு, ஓதல் மாற்றப்பட்டாச்சு. ஆனா அவர் என்னது கன்ஃபியூஸ் ஆனார் தெரியுமா, 5 சட்டமும் மாற்றப்பட்டாச்சுன்றார். விளங்கிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பால்குடி சட்டம் தானே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்றைக்கு எடுக்கப்படாத ஒரு கவனம் அன்றைக்கு என்ன செஞ்சது, எடுக்கப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாறி அவங்களோட மனைவி என்னது அடிமை பெண்ணாக மாரியா என்ன செய்யற, இப்ராஹிமை பெற்றெடுக்கிறான். யார் பால் ஊட்டினது, ரசூல்லா. ஒரு என்னது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தான் பால் குடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. மாரியாட்ட கொடுக்கல. ரசூல்லாங்களுக்கு சுவைபா ஹலீமா பால் ஊட்டிக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வராங்க, என்னது ஒரு ஆளோட இருந்துட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு அப்புறம் சொல்ல யாருன்னு கேட்கறாங்க, இல்ல என்ன பால் குடி சகோதரர் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னது இன்றைக்கு பால் குடி சகோதரர் தெரியாம எங்களுக்கு இருக்குமா? இப்ப பால் குடித்தல் என்கின்ற அம்சம் நிறைய பிரபல்யமாக இருந்த ஒரு காலகட்டம். இன்றையிலிருந்து 1400 வருஷத்துக்கு முந்தைய அது எப்படி இருந்த சப்ஜெக்ட் என்னது நம்ம யோசிக்க கஷ்டம், அதை தேடணும். இன்னும் சொல்ல போனா இன்றைய காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் குடி சட்டம் என்றது ஒரு பெரிய ஒரு மேட்டரா என்னது இல்ல. ஆனா அல்லாஹ் அதுக்கு ஸ்பெஷலான சட்டங்களை செஞ்சுக்கிறான், குர்ஆன்ல இறக்கி வச்சுக்கிறான், ஹதீஸ் வசனங்களை இறக்கி வச்சுக்கிறான். அப்ப அர்த்தம் என்ன, அது ஒரு பெரிய ஒரு பிரபல்யமாக இருந்த காலத்தில் உள்ள செய்தி. அல்லாஹ் அதை தத்ரீஜியன் படிப்படியா என்ன செய்யறான், தடை செய்யறான். இப்போ 10 வசனம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி 10 முறை குடிச்சா என்ன செஞ்சிடும், மகரமாயிரம் வசனம் இறங்குது. அதோட ஓதல் மாற்றப்படுது, சட்டம் என்ன செய்யுது, மாற்றப்படுது. எதால 5 முறை குடிச்சா என்ன செஞ்சிடும், அதாவது மகரமாயிரம் மட்டும் சட்டம் இறக்கப்படுகிறது. பின்னர் இமாம் தஹாவி என்ன சொல்றாருண்டா, அதோட சட்டமும் ஓதலும் மாற்றப்பட்டது. அதனாலதான் அவருக்கு அந்த வசனம் பிரச்சனை ஆகுது. எது, குர்ஆனில் ஓதப்படுகின்ற நிலையில் மரணித்தார்கள் என்றா சட்டம் மிஞ்சி ஓதல் மாற்றப்பட்ட மாதிரி அது இருக்குது. ரெண்டுமே மாற்றப்பட்டுட்டு என்றுட்டு இதுல பாருங்க, உங்களுக்கு சொல்றேன். செய்தி ஒன்று என்ன செய்யறார், 2 செய்திகளை பதிவு செய்யறார். நுணுக்கமா கேட்க வேண்டிய விஷயங்களை சரியா 2 செய்திகளை பதிவு செய்யறார். என்ன 2 செய்தி அவர் சொல்றார். இந்த செய்தியை அறிவிக்கிறது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு பெண்மணி அம்ராட் ஒரு பெண்மணி அனுப்பிக்கிறார். இந்த அம்ராட்டிலிருந்து 3 பேர் இந்த செய்தியை அறிவிச்சுக்கிறாங்க. அம்ராவுடைய மாணவர்கள் 3 பேர் இந்த செய்தியை அறிவிச்சுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்ர் என்றவர் மட்டும்தான் இந்த குர்ஆனில் ஓதப்பட்ட நிலையில் என்ற சொல்லுகிறாரு. എന്നിട്ട് அவர் சொல்றாரு, குர்ஆனில் ஓதப்பட்ட நிலையில் என்றா ஏன் இந்த குர்ஆன்ல இல்ல? இதா இமாம் தஹாவி கேட்கிறாரு, ஏன் இந்த குர்ஆன் இந்த நிலையில் இல்ல? இமாம் மாலிக் இந்த செய்தியை பதிவு செஞ்சுக்கிறாரு. இமாம் மாலிக் என்ன சொல்றாரு, பால் குடிச்சா மகரமாயிரு 5, 10 என்றெல்லாம் இல்ல. அப்ப இமாம் ஹதீஸா அறிவிச்சிட்டு இமாம் மாலிக் இதை எப்படி இதை சொல்லுவார் இமாம் மாலிக்? எனவே 2 ஓதலும் மாற்றப்பட்டது, 2 சட்டம் மாற்றப்பட்டது. இந்த குர்ஆனில் ஓதப்பட்ட நிலையில் என்றதை சொல்ற அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர் இருக்கிறார் தானே, அவர் திறமையானவராக இருந்தாலும் கூட யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி அதே போல காசிம் பின் முஹம்மது என்ற 2 பேருக்கு மாத்த மாதிரி வச்சுக்கிறார். அவங்க எப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்க. குர்ஆனில் இருந்து இல்லாமலாகியதுதான், குர்ஆனில் இருந்து மாற்றப்பட்டதுதான் 10 முறையும் 5 முறையும் என்ற சட்டம். அவர் அந்த வசனத்துல அறிவிக்கிறார். வளைட்டா 10 முறையும் 5 முறையும் என்ற சட்டம் குர்ஆனில் இருந்துட்டு மாற்றப்பட்ட. இது ஹதீஸ் தான். நான் கேட்கிறேன், 3 அறிவிப்பை எடுத்து தானே ஒரு ஹதீஸை விளங்கணும். ஒரு ஹதீஸை விளங்குற சந்தர்ப்பத்தில் 3 அறிவிப்பை எடுத்து தான் விளங்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அறிவிப்பை நாங்கள் குர்ஆனுக்கு முரணு தட்டிட்டு பண்ணி வைங்க.
முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு அது குர்ஆனுக்கு முரண், இன்றைய குர்ஆனில் தட்டிடும். இந்த ஹதீஸுக்கு ஒரு வழக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸை எப்படி வழங்கணும்? சிம்பிளா நீ என்ன வழங்கலாம்டா, இமாம் அதாவது தஹாவி என்ன சொல்றாருண்டா, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுது. அம்ராட்டின் அறிவிச்ச 3 மாணவர்கள்ல இந்த அப்துல்லா பின் அபீபக்கர் என்றவர் வஹுன்ன யுத்லா என மினல் குர்ஆன் ஃபீமா யுத்லா மினல் குர்ஆன், குர்ஆனில் ஓதப்படுகின்ற நிலையில் மரணித்தார் என்ற வாசகம் அவர் விட்ட தவறு. அவர் வார்த்தையோட என்ன செஞ்சார், கருத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் அறிவிச்சுக்கிறார். சட்டப்படி எப்படி அறிவிச்சிருக்கணும்? 10 முறை பால் குடித்து அல்லது 5 முறை பால் குடித்து மகரமாகும் என்ற வசனம் குர்ஆனில் இருந்தது, பின்னர் மாற்றப்பட்டு விட்டது என்றுதான் என்ன செஞ்சிருக்கணும், அறிவிச்சுக்கணும். ஏன் 2 பேர் அப்படி அறிவிக்கிறான். அம்ராட் இருந்து 2 பேர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்ராட் இந்த இஹ்யா பின் சைத் அல் அன்சாரி, அடுத்த காசிம் பின் முகமது, 2 பேர் அப்படி அறிவிக்கிறான். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அப்துல்லா பின் அபீபக்கர் மட்டும்தான் இந்த வார்த்தை அறிவிக்கிறாரு. எனவே வார்த்தை ரீதியாக அவர் தெரிவு செய்த அந்த கருத்து பிழை என்றார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்டா, அதையும் விட ஒரு ஹதீஸுடைய வார்த்தையை தற்றத்தை விட 3 பேரும் அறிவிச்ச சரி என்று எடுக்கிறதா பொருத்தம். அம்ராட மாணவர்கள் 3 பேர் அறிவிச்ச சரி. ஏன்? வஹுன்ன ஃபீமா யுத்லா மினல் குர்ஆன், குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் நபி அவர்கள் மரணித்தார்கள், எந்த வகையிலும் முரண் இல்லை. நபித்தோழர்களை நிறைய பேருக்கு செய்தி கிடைக்கல, செய்தி கிடைக்காம அவங்க குர்ஆன்ல ஓதப்பட்ட நிலையில மரணித்தார்கள். எப்ப அது நல்லா விளங்கும்? ரசூலுல்லாஹ் மரணிச்சாங்க, அந்த நிமிஷத்துல விளங்க வரும். அபூபக்கர்லாம் குர்ஆனை தொகுக்குறாங்க, அந்த நிமிஷத்துல விளங்க வரும் தெளிவா. ஓஹோ, இது நஸ்ஹ்ல என்னது மாற்றப்பட்ட வசனம், திட்ட தெளிவா நபித்தோழருக்கு மத்தியில் என்ன செஞ்சிடும், அது தெளிவாக வந்துடும். இது எந்த வகையில என்ன செய்யுது, அதான் சொல்ற ஒரு பின்னணி. இந்த நஸ்ஹு திலாவா ஓதல் மாற்றப்படுதல் என்று யாராவது மறுத்தா இந்த ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு முரண்டு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓதல் மாற்றல் என்ற செக்ஷனை யாராவது மறுத்தால் அவர் என்ன செய்ய வேண்டி வரும்? இந்த வசனத்தை, இதை மட்டுமல்ல உமர்லாவோட அந்த செய்தி அதை மறுக்கணும். அதை மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன முஸ்லிமில் வருது பிஉரு மஊனா 70 நபித்தோட அந்த செய்தியை மறுக்கணும். அது மட்டுமல்ல, உமர்லாங்க இதுல இன்னொன்று சொல்றாங்களே அந்த செய்தியை மறுக்கணும். பெற்றோர்களை விட்டு புறக்கணிக்கிறது, அதை மறுக்க வேண்டி வரும். அதே போல ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை தங்கம் இருந்தால் அதை மறுக்க வேண்டி வரும். இப்படி 11 15 ஹதீஸ்களை மறுத்தால் தான் அந்த ஹதீஸ்ல நிற்கும். வெறும் ஆயிஷா ஹதீஸோட நிற்காது. இதுக்கு ஒரு 12 13 செய்திகள் என்ன செய்யணும், மறுக்கணும். குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுத்துடணும். இது பாதுகாப்பாக அமையுமா? இல்லை. குர்ஆனில் மாற்றப்படல் என்ற ஒரு செய்தி என்ன செய்து, ஓதல் மாற்றப்படல் என்ற ஒரு செய்தி இருக்குது. அதுல ஹிக்மத் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல, விளங்கிட்டா? அலிஃப் லாம் மீம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்ல 160 கோடி மக்கள்? யாருக்கு சரியான ஹிக்மத் சொல்லலும், அதுக்கு யாருக்கு அதுக்கு சரியான ஹிக்மத் சொல்லலும் கேட்கிறேன். அது சொல்ல இயலாது, விளங்கிட்டா? அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், மாற்றப்பட்ட வசனமும் மாற்றிய வசனமும் குர்ஆன்ல இருக்குது, அந்த ஹிக்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நுன்சிஹா மறக்கடிக்க செய்வோம் என்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிற நாங்க இதுவரைக்கும் மறக்கடிக்க செய்வோம் யாரா என்ன விளக்கம் சொல்லிக்கிறோமா? என்ன மறக்கடிக்க செய்தா என்ன அது? அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன் எடுத்து தூக்கினான்னு தான் சொல்லணும். வேற என்ன விளக்கம் சொல்றது? அதுதான் ருஃபிய உயர்த்தப்பட்டது, தூக்கப்பட்டது வருது. அப்ப இந்த ஹதீஸ் பொதுவா நீங்க ஒரு 11 12 ஹதீஸை எடுத்து வழங்கணும். என்னடா, குர்ஆனில் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருந்த வசனங்கள், சில நேரத்தில் ஓதலும் சட்டம் ரெண்டும் சேர்ந்து மாற்றப்பட்ட வசனங்களும் இருக்கின்றன. இப்ப நீங்க சிம்பிளா இந்த ஹதீஸுக்கு வாங்குவோம். ஆயிஷா நான் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு 10 மீட்டர் என்று இருக்குது, புறம் 5 மீட்டர் என்று இருந்துச்சு, அது மாற்றப்பட்டாச்சு. விளங்கிட்டா? இமாம் தஹாவி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் இமாம் மாலிக் சட்டங்கள்லாம் பார்க்கறாரு. இந்த ஓத மிடர் பிழை, மிடர் கணக்கே பிழை, அதனால எல்லாமே மாற்றப்பட்டது, சட்டம் என்ன செய்யல நிக்கல என்று சொல்றதான் சரியென்று அவர் மறுக்கிறாரே ஒழிய மத்தபடி அவர் என்ன செய்யல ஹதீஸ்லயோ அல்லது குர்ஆனுக்கு முரண்படுதுண்டோ அல்லது நஸ்ஹு திலாவா ஓதல் மாற்றப்பட்டது இல்லை என்று சொல்லி அவர் என்ன செய்யல மறுக்கவில்லை என்று புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த செய்தியை நீங்க எடுத்தீங்கன்னா சிம்பிளா அந்த ஹதீஸ் வழங்கலாமா இல்லையா? அழகான முறையில் அந்த செய்தியை என்ன செஞ்சிடலாம், விளங்கி விடலாம். அப்ப இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் வசனங்கள் மாற்றப்பட்டதோ அவைகள் எதுவும் அல் குர்ஆனில் எழுதப்படாத காரணம் சஹாபாக்கள் இஜ்திஹாத் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இங்க வைங்க, இந்த வசனத்தை இங்க வைங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக ஓதல் மாற்றப்பட்டா ஓத இயலாதே. ஓதல நிச்சயம் ரசூலாங்க என்னது இது ஓதப்படக்கூடாதுன்னு சொன்னாங்கடா, குர்ஆன் ஓதப்படுற விஷயத்துக்கு தானே. அப்ப அந்த செக்ஷன் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும், வழங்கணும். இன்னொரு செய்தியை பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி, இது புகாரில் வரக்கூடிய செய்தி 4944. ஓதல் என்னென்ன முறையெல்லாம் மாற்றப்பட்டுச்சுன்னா, சட்டங்கள் மாற்றப்பட்டுச்சு, எழுத்துக்கள் வளையிட்டான ஓதுற முறைமைகள் என்ன செஞ்சுக்குது, நிறைய மாற்றப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா மாற்றின ரசூலுல்லாஹோட காலத்திலே நடந்து. இப்ப இதுல ஒரு பிரச்சனை உண்டா, மாற்ற அவங்க தான் நிறைய மாட்டிக்கிறாங்க, நாங்களும் நிறைய மாட்டிக்கிறோம் மாதிரி சும்மா அப்படி டீட்டெயில்ஸா ஆராயாம சுருக்கமா பார்க்கணும், அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரலாமா இல்லையா? வரலாம். ஒன்று விளங்கிக்கங்க, எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. அதான் இங்குள்ள பெரிய எங்கட செய்தி. பைபிளில் விளங்கிட்டா. அடுத்தது மற்றவங்கெல்லாம் பொறவு கையடிச்சது. எவர் வேதத்தை கொடுத்தாரோ, எவர் வேதத்தை சொன்னாரோ
அவரோட காலத்துல இருந்த மாதிரி அபூபக்கர் காலத்துல இருந்துச்சு. ஒன்னும் கூட்டம் இல்லை, ஒன்னும் குறைக்கவும் இல்லை, ஒன்றும் மாற்றவும் இல்லை. வேதத்தை இறக்கியவர் அதை படித்து அதை மனனம் செய்து அதை சரி செஞ்சு அதை எழுத சொல்லி இது மாட்டினு சொல்லி இது மாட்டப்பட்டன்னு சொல்லி எல்லாத்தையும் சரி செஞ்சு தந்ததுதான் கிடையாது. ஆனா பைபிளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இது ஒப்பிடக்கூடாது. அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட எழுதி 1000 வருஷத்துக்கு பூரா மாத்தி விட்டாங்க. 1000 வருஷத்துக்கு பூரா எழுதினவங்க எல்லாம் வசதிக்கெல்லாம் மாத்தினாங்க. ஆனா குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன ஓர்டர் படி எடுத்தோம். ஆனா இது பெரிய ஒரு பதில் யாருக்கு தெரியுமா? குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றவங்களுக்கு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஹதீஸை விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு என்ன செய்யலாது, எடுக்கவே இயலாது. அப்படி எடுக்கிறதா இஸ்லாத்துல முக்காவாசி தூக்கி வீசி போட்டு தான் என்ன செய்யணும், நாங்கள் குர்ஆனை மட்டும் என்ன செய்ய வேண்டி வரும், வைத்துக் கொள்ள வேண்டி வரும் இடத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. இந்த செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரில 4944 இலக்கம், முக்கியமான செய்தி. இதை நீங்க இந்த பின்னணியோட நல்லா விளங்கணும், கருத்து பொறுமையோட விளங்க வேண்டிய ஒரு செய்தி. அஸ்ஹாபு அப்துல்லா, அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோழர்கள் அபூ தர்தாட்ட வாராங்க. இவர் கூஃபா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கிற அபூ தர்தா இருக்கிற சிரியான்னு சொன்னா இன்றைய பலஸ்தீன் லெபனான்லாம் சேர்த்து விளங்கிட்டா, அங்கேயும் அந்த ஜோர்தான்லாம் சேர்த்து. அப்ப அங்க வராங்க. அப்ப வந்த டைம்ல அபூ தர்தா அவங்கள தேடுறாரா, வந்திக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தோழர்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஃபகால, இது வந்து உஸ்மானோட காலத்திலே நடக்குது விளங்கிட்டா. இப்போ ஒன்று விளங்கணும், ஓதல் மாற்றப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்னேனே, இது சில வேளை கிடைக்காத நபித்தோழர்கள் இருப்பாங்களா இல்லையா? எப்படி அந்த ஆயிஷா அந்த செய்தி சொன்னாங்களோ, இது முழுமையா கிடைக்காத நபித்தோழர் நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா நபித்தோழருக்கு மத்தியிலே மாற்றப்பட்டது இடத்துல கருத்து முரண்பாடு இருந்தது. இதை மாதிரி விளங்க ஃபகால, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தோழர்கள்லாம் கூப்பிட்டு அவர் யாரை கேட்கிறான்னு பாருங்க. சிரியாலைக்கிறார், எல்லாரையும் படிச்சு கேட்கல. யாரு ரசூலுல்லாஹ்கிட்ட படிச்சு ரசூலுல்லாஹ்கிட்ட ஓதினவங்கிட்ட படிச்சாங்களோ அவங்களோட தோழர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஐயுக்கும் யக்ரவு க்ராத் அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுறவங்க யாரா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. நல்லா விளங்க இந்த கேள்வியை. குர்ஆன் ஓதுறவங்க முன்னுவாங்கன்னு சொல்லலாம் தானே இல்லையா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ஓதுற மாதிரி ஓதுறவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்கிட்ட அவர் படிச்சார் தானே, அதே மெத்தட்ல ஓதுறவங்க யாரா இருக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஓதுற முறைகளை வித்தியாசம். உமர்லாம் ஓதுற முறையும் தெரியும். ஹிஷாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, ஹிஷாம் பின் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஓதுற முறை ஒன்று இருந்தியும். ஓதுற முறை கேட்குறாங்க. அப்ப குல்லுனா எங்களை எல்லாருமே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி தான் ஓதுமன்றாங்க மாணவர்கள். அப்படி ஒரு திறமையான மாணவன் அவங்களுக்கு கிடைச்சிக்கிறாங்க, அப்படித்தான் ஓதுவோம்ன்றாங்க. அப்ப ஐயுக்கும் அஹ்ஃபல், சரி அதுவும் சரி, உங்கள யார் மனநம் உள்ளவர், நல்ல மனநம் உள்ளவர், எல்லாரும் ஓதுவீங்க, ஆனா மனநம் உள்ளவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அஷாரு இலா அல்கமா, அல்கமா இருக்கிறார், இவர் நல்ல மனநத்துல உள்ளவர். அப்ப குல்லுனாண்டல் எல்லாரும் நாங்க எல்லாரும் தான் நல்லா ஓதுவோம்னு சொல்லலாம். இதா இவரை காட்டுறாங்க. அல்கமா வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மிக நெருங்கிய மாணவர்களை ஒருவர். அப்ப அப்ப கேட்கிறான், கைஃப சமிஅதஹு வல்லைலி இதா யக்ஷா, வல்லைலி இதா யக்ஷா என்ற சூரத்தை ஓதுங்க, அவர் ஓத நீங்க எப்படி கேட்டீங்கன்றார். அப்ப இவர் வாரார், வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வஸ்ஸக்கரி வல் உன்சான்றார். வமா ஹலக ஸக்கர வல் உன்சா என்று சொல்லாம வஸ்ஸக்கரி வல் உன்சா, வமா ஹலக ஸக்கர வல் உன்சாண்டா, அதாவது ஆணையும் பெண்ணையும் படைத்ததன் மீது சத்தியமாக, அல்லது ஆணின் பெண்ணின் மீது சத்தியமாக, ரெண்டு மாதிரி. வஸ்ஸக்கரி வல் உன்சாண்டாலும் ஆண் பெண்ணின் மீது சத்தியமாக. யாரு வமா ஹலக ஸக்கர வல் உன்சா வஸ்ஸக்கரி வல் உன்சான்றார் இவர். கால அஷ்ஹத், நான் சாட்சி சொல்றேன். யார்? அபூ தர்தா சொல்றாரு. இப்ப முதல்ல ஓதின யார்? அல்கமா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படிதான் எங்களுக்கு இதை ஓதி தந்தாரு. அப்ப இவர் சொல்றாரு, அஷ்ஹத், நான் சாட்சி பகர்கிறேன், அன்னி சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஹக்கதா, நபி அவர்கள் இப்படி ஓத நான் கேட்டிருக்கிறேன். எப்படி? அவர் மட்டுமல்ல, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இவ்வளவு பேருக்கு ஓதி கொடுத்த மாதிரி நானும் கேட்டிருக்கிறேன்றார். அவருக்கு தெரியும் கன்ஃபார்மா இதான் பதில் வரும்னு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படித்தான் படிச்சுப்பாரு என்றது அவருக்கு தெரிஞ்சான அவர் கேட்கிறாரு. அப்துல்லா மஸ்ஊத் யார் நல்லா படிச்சவரே, ரைட், யாரு நல்லா ஓதுவீங்க, ரைட், நான் இப்படி ஓத கேட்டுக்கிறேன். அதாவது வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வஸ்ஸக்கரி வல் உன்சா என்று ஓத நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு, வஹாஉலா யுரீதூனி அலா அன் அக்ரஅ வமா ஹலக ஸக்கர வல் உன்சா வல்லாஹி லா உதாபிஹும், ஆனா அவர்கள் நான் இப்படி ஓத விரும்புகிறார்கள், நான் அவர்களை இந்த விஷயத்தில் தொடர மாட்டேன். எப்படி? நான் இந்த விஷயத்தில் அவர்களை தொடர மாட்டேன். புகார்ல வரும். இப்ப நான் கேட்கிறேன், அறிவுபூர்வமா இதுக்கு பதில் சொல்றது நல்லதா? விளங்கிட்டா? இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுது, நிக்காது. விளங்கிட்டா? நான் ஒன்றரை நிக்காது. நம்ம எடுத்து வச்சோம் என்று சொன்னால் ஒன்றல்ல, இந்த மாதிரி என்ன செய்யும், 30 40 50 செய்தி வரும். அப்ப நாங்க ஒரு பின்னணியை வழங்கணும். அறிவுபூர்வமா இதை எதிர்கொள்ள இயல, பெரிய வேலையெல்லாம் இல்லை.
இது பெரிய வேலை எதிர்கொள்ள முடியும். இந்த செய்தி எங்களுக்கு என்ன காட்டு தெரியுமா? ரெண்டு உண்டு. இன்றைக்கு குர்ஆன் ஓதுற பல முறைக்குதே, நான் சொல்றேன், குர்ஆன் ஓதுற பல முறைகள் இருக்கு. இன்றைக்கு யாருமே வத்தக்கரி வல்லுன்னு தாண்டி ஓதுறதும் இல்லை. ஓதினா கூட நல்லா எழுந்திக்கும். ஏன் ரைட், அந்த ஒரு முறையில உண்டு தான் என்ன செஞ்சிருவோம், சொல்லிட்டு பேத்துருவோமா இல்லையா? இன்றைக்கு யாராவது ஒரு ஆள் வமா கலக்க தக்கர வல் உன்சாண்டு ஓதுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்து, அந்த 7 முறைகள் மாதிரி வத்தக்கரி வல் உன்சாண்டு ஓதுற சிஸ்டம் இன்றைக்கு இருந்தா பிரச்சனை முடிஞ்சுது. 2 மாதிரி ரசூலா மாலிக் யௌமிதீன் ஓதிக்கிறாங்க, மலிக் யௌமிதீன் ஓதிக்கிறாங்க, முடிச்சுட்டு பேத்துடலாம். ஆனா இன்றைக்கு ஓதப்படுகின்ற பல முறைகள்ல வத்தக்கரி வல் உன்சா இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன் ஆரம்பத்தில் இது அப்படித்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்குதுல, ஓதல் ஆரம்பத்தில் வத்தக்கரி வல் உன்சாண்டு இறங்குச்சு. பின்னர் ஓதல் மாற்றப்பட்டு வமா கலக்க தக்கர வல் உன்சாண்டு செஞ்சது. என்ன ஹிக்மத்? நான் திருப்பி கேட்கிறேன், அலிஃப் லாம் மீம்ல என்ன ஹிக்மத்? அவ்வளவுதான், விளங்கிட்டாங்க. எந்த கேள்வி வந்தாலும் அலிஃப் லாம் மீம்ல என்ன ஹிக்மத், அதுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் இதுல என்னது ஹிக்மத் உங்களுக்கு சொல்ல. அல்லாஹ் தஆலா எழுத்து ஹர்புகள்லையும் என்ன செய்யறான், அது சில ஹிக்மத்துக்களை நம்மளுக்கு வச்சிருப்பான். அப்ப இதுல அதை தவிர நம்ம வேற எந்த முடிவும் என்ன செய்யலாது, எங்களுக்கு எடுக்க முடியாது. அப்படி மாறி எடுத்தோம்னா என்ன செய்யணும்? ஒன்றோ குர்ஆனுக்கு இந்த செய்தி முரண்படுதுன்னு பதில் சொல்லணும். அந்த அடிப்படையை நாங்கள் பிழை என்ற காரணம் 40-50 ஹதீஸ் நம்ம இந்த விஷயத்துல என்ன செய்ய வேண்டி வரும், எடுக்க வேண்டி வரும். அல்லது இன்றைக்கு 7 முறையில் ஓதுற குர்ஆன்ல ஒரு சிஸ்டத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்ல வேண்டி வரும். அப்ப இந்த உம்மத்து வந்து என்னது, குர்ஆன்ல ஒரு செக்ஷனை பாதுகாக்கலேண்டு ஆகிரும். அது நல்ல முடிவு என்ன தெரியுமா? நிறைய விஷயங்கள் அப்படி எடுக்கிறோம். இதுக்கு நல்ல முடிவு வமா கலக்க தக்கர வல் உன்சாவுக்கு முன்னால வத்தக்கரி வல் உன்சாண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வசனத்தை இறக்கினா, அதை ஓத வச்சா வமா கலக்க தக்கர உல் உன்சாண்டு துரின ஓதினாங்க. அல்லாஹு ஆலம். நாங்க இந்த ஹிக்மத்துக்கு என்ன பதில் சொல்றோம் தெரியுமா? ஹிக்மத்தை சொல்லாட்டி ஒரு விஷயம் சொல்லணுமே. நாங்க என்ன பதில் சொல்றோம் தெரியுமா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கு ஆதாரம் தான் இது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கு ஆதாரம் தான் இது. ஏன்? ஹர்ஃப் எது உயர்த்தப்பட்டது, எது எங்கட ஹர்ஃப் உயர்த்தப்படவில்லை, எங்கள்கிட்ட இருக்கு செய்தி. வணங்கிட்டா, ஹர்ஃப் உயர்த்தப்பட்டது எது உயர்த்தப்படவில்லை என்ற அளவுக்கு எங்கள்கிட்ட பாதுகாப்பாக இருக்குது என்று சொன்னால் அது ஆதாரம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அவ்வளவுதான், விளங்கிட்டா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கான பெரிய ஆதாரம் எங்கள்கிட்ட எல்லா செய்தியும் இருக்குது. எது எது எழுத்து மாற்றப்பட்டுச்சு, எது ஓதல் மாற்றப்பட்டுச்சு, எது சட்டம் மாற்றப்பட்டுச்சு, எது சொல் மாற்றப்பட்டுச்சு என்ற டோட்டல் டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. காட்ட முடியுமா அவங்களுக்கு? மாத்தின அந்த 1000 வருஷத்துக்கு பூரா மாத்தினாங்களே, அவங்கள்ட்ட காட்டலுமா நீங்க எதை மாத்தினீங்க? மாத்தினேன் தெரியும், மாத்தினவனே தெரியாது. விளங்கிட்டா? மாத்தினது மட்டுமல்ல, மாத்தினவனே தெரியாது. அதனால இது வந்து என்ன செய்யாது, ஒரு காலத்துல எங்களுக்கு எது பாதிப்பா, பதிலுக்கு இது ஒரு பதில். இரண்டாவது ஹிக்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுல சில விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவான், சில விஷயங்களை வெளிப்படுத்தாம இருப்பான். ஆனா ஒரு விஷயம் உண்மை, குர்ஆன் ஹர்ஃபன் பாதுகாக்கப்பட்டதுக்கான செய்தி. இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும், ஏன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் அபூ தர்தாவும் நபி அவங்கள்ட்ட நிறைய குர்ஆனை படிச்சவங்க. அப்படி குர்ஆனை படிச்சவங்க தான் இந்த மாதிரி புடிவாத்துல இருப்பாங்க. அதான் முக்கியமான போய் நாங்க. ஏன்? அவங்க நேரடியா நிறைய படிச்சாங்களா இல்லையா? ஒரு 10 சூரத்தை படிச்சவங்க ஆமா ஏத்துக்கிட்டுருவாங்க. சரி, மாற்றப்பட்ட எல்லா நபித்தோடும் படிச்ச நபித்தோடு சொல்றாங்க, ஏத்துக்கொண்டுருவாங்க. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுங்களேன். அவங்க 70% அப்படி படிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு இஜ்திஹாத் விஷயத்துல மாறுவதுன்றது, அவங்களுக்கு செய்தி கிடைக்கிற விஷயத்துல மாறுவதுன்றது மிக கஷ்டமான விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறல பாத்தீங்களா? முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும், ஜுனுப் விஷயத்துல அவரோட நடந்த சம்பவமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுனுப் அந்த போராட்டத்தில் ஒரு இடத்துல ஜுனுபாலியாகி அவர் என்ன செய்யறாரு, மண்ணில் உருள்றாரு. இவர் என்ன செய்யறாரு, அதாவது இந்த இந்த தண்ணி கிடைக்கும் வரைக்கும் தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேரும் செஞ்சது பிள்ளை, நீங்க குளிப்புக்கும் தேமம் செஞ்சிருந்தா போதும்ட்டாங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை உமர்லாவோட காலத்துல ஃபத்வா கொடுக்குறாங்க, நம்ம வந்து தேமம் செஞ்சா குளிப்புக்கு போதும். உமர்லாம் கூப்பிடுறாங்க, என்ன நீங்க என்னோட சம்பந்தப்படுத்தி ஒரு சம்பவம் சொல்றீங்களான்னு. நான் நீங்களும் போக்கூடாதான் நடந்துச்சிடுறாங்க. முஸ்லீம்ல வருது. உடனே உமர் சொன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு மறந்துட்டு வணங்கிட்டா. அப்ப நான் சொல்லாமிக்கோன்னு கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் பொறுப்பு இல்லைன்றார். அப்ப பாருங்க, நபித்தோழர் என்ன விஷயம் தெரியுமா? கீழே அஞ்சு போர்ல அம்மார் பின் யாசிர் எவ்வளவு பெரிய ஒரு தியாகி வணங்கிட்டானே, இவர் சொன்னது பொய் ஆகிக்குமா? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கெல்லாம் என்ன மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க வாக்கு, அதெல்லாம் எனக்கு மறந்தேன்னா மறந்ததுதான். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதுல ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது அவங்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அப்ப இதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அம்சத்தை மனதில் விளங்கிட்டோம் என்று சொன்னால், குர்ஆனில் எழுத்து மாற்றப்பட்டவைகள், சொற்கள் மாற்றப்பட்டவைகள், வசனங்கள் மாற்றப்பட்டு விளங்கிட்டோம். அதான் ஓதல், சிம்பிளா சொல்ற ஓதல் மாற்றப்பட்டவைகள். இந்த ஓதல் மாற்றப்பட்டவைகள் முழு வசனம் மாற்றப்பட்டது இருக்கும், சொல் மாற்றப்பட்டது இருக்கும், எழுத்து மாற்றப்பட்டது இருக்கும். இந்த ஓதலோடு சேர்த்து சட்டத்தை மாற்றினதும் இருக்கும், ஓதலை மாத்திட்டு சட்டத்தை எஞ்ச வச்சதும் இருக்கும்.
அதே நேரத்தில் நாங்கள் மற்றது படிச்சுக்கிறபடி சட்டம் மாற்றி ஓதளிக்கிற வசனங்கள், அது எக்ஸ்ட்ரா ஒரு அம்சம் வாங்கிட்டா இப்படியும் இருக்கும். இந்த அடிப்படை இதெல்லாம் கவனிச்சு தான் நபித்தோட என்ன செஞ்சாங்க, ஒரு பிரத்யேக ஒரு கவனம் குர்ஆனுக்கு கொடுத்துக்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். எதெல்லாம் மாற்றப்பட்டது அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு டீட்டெயில்ஸ். யாராவது டீட்டெயில்ஸ் கேட்டாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் அல் மசாஹிஃப் என்ற ஒரு நூல் இருக்குது. அதாவது இமாம் அபூதாவுடைய மகன் வழங்கிட்டு அவர் புத்தகம் எழுதினார். அந்த சுலைமான் இப்னுல் அஷ்அத்பே மகன் வழங்கிட்டானே அவர் மசாஹிப் ஒரு புத்தகம் எழுதுறார். இந்த மசாஹிப் புத்தகம் என்ன தெரியுமா, முஸ்ஹப்கள் பற்றிய டீடைல்ஸ் ஹர்ஃபன் சஹியான செய்தியை உங்களுக்கு தொகுத்து எடுத்துடலாம். லைஃபான செய்தி மிக அதில் சஹியான செய்தின்னு எடுத்தா ஹர்ஃபன் குர்ஆன் தொகுக்கப்படுற நேரத்தில் நபியோட காலத்திலிருந்து எப்படியெல்லாம் சிஸ்டமா என்ன செஞ்சது இருந்ததுன்னு ஹர்ஃபன் எடுத்துக்கலாம். ஆனா இதைத்தான் தஹ்கீக் பண்றாங்க யாரு, மேற்கத்தையவர்கள் கிழத்தேவாதிகள் ஓரியன்டல் தஹ்கீக் பண்ணி பார்த்தீங்களா வா விடுபட்டிக்குது, மீ விடுபட்டிருக்குது, தா விடுபட்டிருக்குது அப்படின்றாங்க. ஆனா எங்கட பதில்கள் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க விடுபட்டிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கல. நான் கேட்கிறேன், நாங்க விடுபட்டதை நாங்களே பாதுகாப்பான இருக்கிறேன். நாங்க எங்களுக்கு வசதிக்கு செஞ்சு கேட்டதை நாங்களே ஏன் பாதுகாக்க நினைக்கிறேன். நாங்க கெட்ட நோக்கத்தானே விட்டுருப்போம். ஒரு வசனத்தை மாத்தி இருந்தா ஒரு சொல்ல நோடிங்க எதுக்கு விட்டுருப்போம், கெட்ட நோக்கத்துல. அப்ப பெருப்பியா நான் பாதுகாத்தாத விடுபட்டதை என்னத்துக்கு பாதுகாத்து நினைக்கிறேன். நீ மாத்தப்பட்டதே பாதுகாக்கலையே, நீ விட்டது கெட்ட நோக்கத்தை. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகி இந்த வசனம் தூக்கி விட்டீங்க விளங்கிட்டா. மாத்தப்பட்டதை நாங்க ஏன் பாதுகாத்தோம், அப்ப நாங்க நல்லவர்கள் அதனால பாதுகாத்துக்கிறோம் விளங்கிட்டா. பாதுகாத்த நோக்கம் அப்ப நீங்க சட்டத்தை சரியா விளங்கல, உங்க நோக்கம் பிள்ளையான சரிங்க ஆய்வு செய்றீங்கன்னு சிம்பிளா செஞ்சிடலாம். பதில் சொல்லலாம் உண்டு. அவன் ஏத்துக்கல்ல இடத்துக்காக வேண்டி திருப்தியாங்களுக்கு பதில் சொல்ல இயலாம். நீங்க அடிக்கடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒத்தன் ஏத்துக்கொள்ளணும் இடத்துக்காக வேண்டி 100க்கு 100 பதில் சொல்ல இயலாது. அது எல்லா விஷயத்திலும் நீங்க கவனிப்பீங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் அறிவுபூர்வமான ஒரு சமூகத்தை தான் வச்சுக்கிறான். ஏத்துக்கிற விஷயம் இருக்குதே, இதை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 ஏத்துக்கல உங்களுக்கு எல்லாரும் வைக்கல, நேர்மையானவர்களை தவிர. உள்நோக்கம் உள்ளவங்கள ஒரு நாள் என்ன செய்யலாது, ஏத்துக்கொள்ள வைக்கலாது. உதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் சொல்றேன். கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் ரசூலான ஹதீஸ்கள் இருக்கு வருவாருங்க. 100,000 பேர் வரலாற்றில் மஹதியை வாதிச்சுக்கிறேன், நான் தான் மஹதி என்று. இங்க 2 முறையில பதில் சொல்லல. நீங்க மஹதி இல்ல, மஹதி என்ன இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பதில் சொல்லலாம். இன்னொன்று மஹதியே இல்லை, லேசான பதிலா இல்லையா, மஹதியே இல்லை லேசான பதில். ஆனா எது லேசி, அதான் லேசி. மஹதியே இல்லைன்றது அல்ஹம்துலில்லாஹ். மஹதி இல்லாம போயிட்டார் லேசா இந்த 160 பேரை இல்லாம ஆகுறது அதான் வழி. இப்ப தஜ்ஜாலை பத்தி நிறைய செய்தி வருது, அப்படி இந்த வருவார், இப்படி வருவார், இப்படி வரும். அப்ப இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கோல நம்ம தஜ்ஜாலே இல்லைன்ட்டா நம்ம சிக்கல் என்ன செஞ்சது முடிஞ்சிட்டு போறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி காதியானிக்கு எங்களுக்கு பெரிய கருத்து முரண்பாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்டு. இது நல்லதா, பதில் சொல்றது நல்லதா? கடவுள் இருக்குதா இல்லையான்னு ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. விளங்கிட்டா, கடவுள் இருக்கிறவன் சொல்றான் என்னது இப்படித்தான் இருப்பா, பொம்பளை இருப்பார், ஆம்பளை இருப்பார், குடும்பம் இருக்குது, பிள்ளைக்கெல்லாம் சொல்லுது. இல்ல ஒரு கடவுள் தான். இதே விட நல்லது கடவுளே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். கருத்து முரண்பாடு முடிஞ்சதா இல்லையா? விளங்கிட்டா, இப்படி போறது நல்லதா, எது சரின்னு போறது நல்லதா? வாதத்துக்கு எது திருப்தியாக அமையும், எது ஆன்சராக அமையும் என்றதல்ல, எது சரியாக அமையும் என்று பார்க்கணும். எது ஆன்சராக அமையும் என்று போனோம்டா நிறைய விட்டு கொடுக்கறதா மிச்சமே என்ன செய்யும், நல்லா இருக்கு. எது ஆன்சராக அமையும், எது சரியாக அமையும் என்று தான் நிற்கணும். அவன் ஏத்துக்கலையே, படிச்சவன் ஏத்துக்கலையே, அவன் 4 கேள்வி கேட்கிறானே என்றதில்ல. நம்ம சொன்ன பதில் சரியா பிள்ளையா, அது அவனுக்கு திருப்தி அடைஞ்சதா இல்லையான்றது முக்கியம் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இதை விட எவ்வளவு பெரிய பேஸ் பண்ற ரசூலுல்லாஹ் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. யஸ்அலுனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்தில் உயிரை பற்றி கேட்கிறார்கள். அவனுக்கு திருப்தியா பதில் சொல்றான். என்ன செய்யணும், உயிர் என்றால் என்ன தெரியுமா, வரை விளக்கணம் இதுதான். வழங்கிட்டா. 2வது இதுதான். அல்லாஹ் என்ன சொல்றான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. ரூஹ் விஷயம் என்னுடைய விஷயம்னு சொல்லுங்க, உங்களோட அறிவு கொஞ்சம் தான். இது எந்த காபிரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? எந்த காபிரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கேள்வி கேட்டா அல்லாஹ்ட விஷயம் மட்டும் போறான். அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் அதுதான் பதில், அதுதான் பதில் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த விஷயத்தில் இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு பேசுவோம்டா வா, இறைவன் ஒருவனா இல்லையான்னு பேசுவோம்டா வா, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று பேசுவோமா இல்லையான்னு வா. அதெல்லாம் ஏத்துக்கண்டியன்னா இதை நீ ஏத்துக்கண்டே ஆகணும். அதான் எங்கட சப்ஜெக்ட். அதெல்லாம் நீ ஏத்துக்கண்டியன்னா இதை ஏத்துக்கணும். அதெல்லாம் ஏத்துக்கொள்வேன், இதை ஏத்துக்கொள்ள மாட்டேன்னா நீ முரண்படுறாய். அதான் எங்கட சிம்பிளான பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க, இந்த மேட்டர் அவ்வளவு நல்லா இல்லையே, காலுக்கு மசூஜ் செய்யற கீழே தானே மசூஜ் செய்யணும், ஊத்த எங்க படும், கீழே தானே படும், மேலுக்கு மசூஜ் செய்யற அவ்வளவு சூட்டபிள் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னு வைங்களேன். அப்ப நாங்க மேலுக்கு மசூஜ் செய்யறதுல விஞ்ஞான ரீதியாக அதுல புழுவிக்கு பூச்சிக்கு விளக்கம் சொல்றதை விட நம்ம சொல்றது நல்லது என்ன தெரியுமா, நல்ல ஆன்சர். அதான் சிம்பிளா விளங்கணும். அழகான ஆன்சர். ரசூலுல்லாஹ் நபியா பேசுவோம், அவருக்கு வகி வந்ததா பேசுவோம், அவர் பொய் சொல்ல மாட்டாரா பேசுவோம். 3 ஏத்துக்கண்டியா, அப்ப இது உண்மையா இல்லையா? இதுதான் எங்க வாதமாக இருக்கணும். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.